ஜெய நிகழ்ச்சியினூடாக உங்களை பொருளியல் பாடத்தினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே. எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். இன்று பரீட்சைக்கு தயாராகின்ற மாணவர்களுக்காக விசேடமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வினாப்பத்திரத்தை ஆய்வு செய்ய போகின்றோம். மாணவர்களே, குறுகிய நேரத்தில் முழுவதையும் கற்று முடிக்க முடியாது, கற்பிக்கவும் முடியாது. ஆனால் உங்களுக்கு பல்வேறு நுட்பங்களை நான் கற்றுத்தரப்போகின்றேன். அவற்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அதனூடாக குறுகிய நேரத்தில் அதிகளவான விடயங்களை கற்று உச்ச புள்ளிகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். மாணவர்களே, முதலாவதான பல்தேர்வு வினாவுக்கு செல்கிறோம். மூலதனம், உழைப்பு, முயற்சி, வெகுமதிகள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. வருமான செலுத்தலாவன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மூலதனத்திற்கு வட்டி, உழைப்புக்கு கூலி, முயற்சிக்கு லாபம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். பொருளாதாரத்தின் மிக பிரதான இலக்கு. மாணவர்களே, பொருளியல் ஒரு சமூக விஞ்ஞானம். இந்த சமூக விஞ்ஞானத்தின் மிக பிரதானமான இலக்கு மனிதர்களுடைய வாழ்வை உயர்நிலைப்படுத்தல், மேம்பாடையடைய செய்தல், செழிப்படைய செய்தல். உளவியலானது உளவியல் அடிப்படையில் மனித வாழ்வை மேம்படுத்தும். பொருளியலானது பொருளியல் ரீதியில் மனித வாழ்வை மேம்படுத்தும். அந்த வகையில் இங்கே பொருத்தமான விடையாக அமைவது மக்களது நல்வாழ்வை பொருளியல் ரீதியாக மேம்படுத்தல். ஏனைய விடைகளை விட முதலாவது விடை இந்த இடத்தில் பொருத்தமானதாக இருக்கின்றபடியால் முதலாவது விடை வரும். இந்த பல்தேர்வு வினாக்களில் சரியானவற்றுள் மிகச் சரியானது, பொருத்தமற்றவற்றுள் ஓரளவு பொருத்தமானது. இவ்வாறான விடைகளை கண்டுபிடிக்கின்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்த வினாவுக்கு செல்வோம் மாணவர்களே. நேர் கூற்று பற்றி கூறப்பட்ட விடைகளுள் நீர் ஏற்றுக்கொள்வது. பொருளியலில் இரண்டு கூற்று வடிவங்கள் இருக்கின்றன. ஒன்று நேர்கூற்று, மற்றது நியம கூற்று. நேர்கூற்று என்பது உள்ளதை உள்ளவாறு கூறுகின்ற பொருளியல் விடயமாக இருக்க வேண்டும். நியம கூற்றுன்றது இவ்வாறு இருந்தால் நன்று என்ற ஒரு அகநோக்கு அடிப்படையில், அவருடைய அறிவு, அனுபவம், அவருடைய தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் பொருளியல் எண்ணக்கருக்களை விளங்கப்படுத்துவது, பொருளாதார கொள்கையில் விளங்கப்படுத்துவது, இவ்வாறான விடயங்களாம் நியம கூற்றுக்குள் அடங்கும். ஆகவே இதில் நேர்கூற்று விஞ்ஞானத்தன்மை வாய்ந்தது. ஆம், இலங்கையுடைய பொருளாதார வளர்ச்சி வீதம் 5%. நீங்கள் வேண்டாம் போய் செக் பண்ணி பார்க்கலாம். மத்திய வங்கியின் அறிக்கையினூடாக அவற்றை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நேர்கூற்றுக்கள் விஞ்ஞானத்தன்மை வாய்ந்தவை. நேர்கூற்றுக்களினூடாக நியம கூற்றுக்களில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். நேர்கூற்றுக்கள் சிற்றின பொருளியல் ஆய்வுக்கு அதிகம் பயன்பாடு உடையன. அக்காண்டி பேரின பொருளாதார பயன்பாடு இல்லையண்டில்ல, அதிகம். இந்த சொற்களை கவனிங்கள். அளந்து அளந்து போடுவார்கள் மாணவர்களை. உங்களை மதிப்பீடு செய்வதற்காக 6 மாதம் நீண்ட காலமாக இந்த வினாப்பத்திரம் தயாரிக்கப்பட்டிருக்கும். ஆகவே மிக கவனமாக இவற்றை கவனித்து விடையளிக்கப்பட வேண்டும். ஆகவே உலகில் நடக்கும் பொருளாதார விடயங்களை உள்ளதை உள்ளவாறு எடுத்துரைக்கின்றது. கட்டாயமாக நேர்கூற்று, நியமக்கூற்று பரீட்சைக்கு செல்கின்ற மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் 5வது விடை எல்லா கூற்றுக்களும் நேர்கூற்று பற்றி பொருத்தமானவையாக காணப்படுகின்றது. வளங்கள். எங்களுக்கு தெரியும், மனித தேவைகளையும் மனித விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய பொருட்கள், சேவைகள் பயன்படுகின்றன. அதை பௌதிக தேவைகள் என்று சொல்வார்கள், பௌதிக விருப்பங்கள் என்று சொல்வார்கள். அவற்றை பற்றி தான் பொருளியல் ஆராயும். உள தேவைகள் பற்றியோ உள விருப்பங்கள் பற்றியோ பொருளியல் ஆராய்ச்சி செய்வதில்லை. பொருளியல் பிரதானமாக முக்கியப்படுத்துவது பௌதிக தேவைகளையும் பௌதிக விருப்பங்கள். அவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுபவை வளங்கள். இங்கு கேட்கப்பட்ட கேள்வி வரையறுக்கப்பட்டது, ஆனால் முடிவடையாது. இப்ப பெட்ரோலை பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட முடிந்துவிடும், வெற்றிவிடும் அந்த வளம். ஆகவே முடிவடையாத வளம் என்றால் இதில் தங்கம் வரையறுக்கப்பட்டது, மனித தேவையோட ஒப்படைக்க குறைவாக இருக்கின்றது, ஆனால் முடிவடைய மாட்டாது. வேண்டாம், தோடு வந்து வளையலாக மாறலாம், ஒரு செயினாக மாறலாம், ஆனால் அது பெரிய அளவில் முடிவடைகின்ற வளமாக காணப்படவில்லை. அதனால் வரையறுக்கப்பட்ட அளவில் காணப்படுகிறது.
மண் புதுப்பிக்கக்கூடிய வளம். இந்த புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க முடியாத வளம், இந்த சொற்களை பாவிக்கும்போது கவனமாக இருங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்களை நீங்கள் பயன்படுத்தினால் அவை குறையும். புதுப்பிக்க முடியாத வளங்களை பயன்படுத்தினால் அவை தேய்வு அடையும். சொற்களை கவனிங்கள் மாணவர்களை, மிக முக்கியமாக இந்த சொற்களை கவனிங்கள். அவை இதற்கான விடை தங்கம். பெட்ரோலியம் முடிவடையக்கூடிய வளமாக காணப்படும். திட்டமிட்ட பொருளாதாரம் பற்றிய கூற்றுக்களில் தவறானது. மாணவர்கள், இவ்வாறான கேள்விக்கு இரட்டிப்பு சக்தி நேரம் வீணடிக்கப்படும். நீங்க சரியானது எல்லாற்றையும் கவனித்து தவறானதை கீற வேண்டும். நேர முகாமைத்துவத்திற்காக சிலர் இதனை குறித்து வைத்துவிட்டு பின்பு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். திட்டமிட்ட பொருளாதாரம் பற்றிய கூற்றுக்களில் தவறானது. பொதுநலன் நோக்கி அடிப்படையாக கொண்ட திட்டமிடல் குழு செயற்படும். சரி. இலாபத்தின் பங்கு சிறிதளவு காணப்படும். திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி, அவையெல்லாம் சரியாக இருக்கு. அரச அதிகாரத்தினூடாக அங்கீகாரத்தினூடாக ஒரு ஊக்குவிப்பு முறை காணப்படுகின்றது. இவை தந்தை நாடுகளாக காணப்படும். மாணவர்களே கவனித்துக் கொள்ளுங்கள். ஃபாட்டர்லேண்ட், டொச்லாண்ட் வந்து ஃபாட்டர்லேண்ட், இலங்கை வந்து தாய்நாடு. மிக முக்கியம், ஹிட்லர் கைப்பற்றிய நாடுகள் பொதுவாக தந்தை நாடுகள் என அழைக்கப்படுகின்றன. சகோதர நாடுகளாக அழைக்கப்படுகின்ற ஈரான், ஈராக், சிலது புனித பூமிகளாக வேறு விதமாக எல்லாம் அழைக்கப்படுகிறது. ஆகவே தந்தை நாடுகள், இதற்கு எவ்விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு விடை. இந்த வாரான இடங்கள்ல நான் ஒரு விடயம் என்று சொல்வேன் மாணவர்களே. 5 பூனைக்குட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் இருக்கிறது. 4 பூனைக்குட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் இருக்கிறது. எது விடை? ஆட்டுக்குட்டி தான் என்றால் இதுல பொருத்தம் இல்லாததான் எகிறோம். 4 எகிறையில அதாவது ஒன்றைத்தான் எகிற வேண்டும். இந்த நுட்பங்களை நீங்கள் பாவிக்க வேண்டும். அடுத்தது மாணவர், அடுத்த கேள்விக்கு செல்வோம். அடுத்த கேள்வி 6வது கேள்வி. சந்தை பொருளாதாரம் ஒன்றில் லாபத்தின் பணி அல்லாதது. பொருளாதாரத்தில் ஊக்குவிப்பு முறைகள் 3 காணப்படுகின்றன. ஒன்று பொருள்சார் ஊக்குவிப்பு, அரச அதிகாரத்தினூடான ஒரு ஊக்குவிப்பு, அங்கீகாரத்தினூடான ஊக்குவிப்பு, சமூக நல்லொழுக்கம் தொடர்பான ஊக்குவிப்பு. லாபத்தின் ஊடான ஊக்குவிப்பு சந்தை பொருளாதாரத்தில் இருக்கின்றது. லாபத்தின் பணி அல்லாதது. பாருங்க, புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வெகுமதியாக இந்த லாபம் காணப்படும். பொருளாதார துறைகளுக்கு இடையிலான வள ஒதுக்கீட்டை சேத்திரனை அதிகரித்தல், ஆபத்துக்களை தாங்குவதற்கான கொடுப்பனவை வழங்கல், லாப அச்சம் காணப்படுதல், நிச்சயமற்ற தன்மையை அறியும். பாருங்கள், ஒன்றில் அதிக லாபம் இருக்கின்றாலே அதுல கொஞ்சம் ரிஸ்க் கூடவாக இருக்கும், ஆபத்து அதிகமாக இருக்கும். லாபம் அச்சம் காணப்படுதல், அதாவது இந்த லாபத்தின் ஊடாக அது எவ்வளவு லாபம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு ஒரு அச்சமும் இருக்கு. லாபத்தை கூட்ட கூட்ட அங்க அச்சம் இருக்கிறபடியே தான் அங்க லாபம் கூடுவதாக இருக்கு. ஆபத்துக்களை தாங்குவதற்கான கொடுப்பனவாக இருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வெகுமதியாக காணப்படுதல் மிக முக்கியம். இந்த 2வதை திட்டமிட்டே அவர்கள் பிழையாக போட்டிருக்கிறார்கள். பொருளாதார துறைகளிடையே வள ஒதுக்கீட்டை ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிக்க அது செயல்திறனாக இருக்கும் என்றால் அது தவறு. மிக முக்கியம், பொருளாதார துறைகளிடையே வள ஒதுக்கீட்டு சேத்தனை ஒதுக்கீட்டு என்றோனே இந்த விடை தவறாக வந்துவிட்டது. இந்த விடையை தவறாக்கி விட்டார்கள். நுட்பமாக, மிக நுட்பமான முறையில் உங்களுடைய ஒவ்வொரு அறிவையும் அவர்கள் சோதிப்பார்கள். மாணவர்கள் மிக கவனமான முறையில் அந்த கேள்விகளில் இருந்து எங்களோட சிந்தனை வெளியில நாங்கள் மிதந்து சரியானவற்றை அடித்து செல்ல. நான் சில விளையாட்டாக சொல்வேன், நாங்கள் ராவணனாக இருக்க வேண்டும் பரீட்சையில். ஆம், ஒரு கேள்வி வந்தால் எந்த பக்கத்திலிருந்து அந்த கேள்வி வருது என்று பார்த்து அதற்கேற்ற மாதிரி சரியான விடையை ஒன்றை கொடுத்துட்டு அடுத்த கேள்வி போய்கொண்டே இருக்கும். ஆள முடியவில்லையா, சற்று அதை குறித்து வைத்துவிட்டு அடுத்த கேள்வி போய்கொண்டிருக்கோம். காலம் பொன்னானது, நேரத்தை நாங்கள் முகாமை செய்ய பழக வேண்டும். அவ்வாறு பயிற்சி செய்து திட்டமிட்டு செயற்பட்டால் பரீட்சையில உயர்ந்த புள்ளி நிச்சயமாக பெறுவீர்கள். இலங்கை பொருளாதாரம் கொரோனா தாக்கத்தில் இருந்து மீட்சி பெற்றுள்ள நிலை. இலங்கை பொருளாதாரம் கொரோனா தாக்கத்திலிருந்து மீட்சி பெற்றுள்ள நிலை.
முதல் இலங்கை எங்க இருக்குது? வியிலே இருக்கு. இலங்கை மட்டுமில்லை, அமெரிக்காவோ ஜப்பானோ உலகத்தில் எந்த பொருளாதாரமும் உற்பத்தி சாத்திய வழியில் காணப்பட மாட்டாது. இது அடிப்படையில் விளங்கிக் கொள்ளுங்க மாணவர்களே. எந்த பொருளாதாரமும் நடைமுறையில் உற்பத்தி சாத்திய வழியில நிலம், உழைப்பு, முயற்சியெல்லாம் 100% திறமையாகவும் முழுமையாகவும் பயன்படுத்துகின்ற எந்த பொருளாதாரத்தையும் காண முடியாது. அதான் எடுகோள்கள் என்று வருகின்ற போதே அது யதார்த்தத்தில் இல்லாதபடியத்தான், அது யதார்த்தத்தில் சற்று குறைவாக இருக்கின்றபடி தான் அதை எடுத்திருக்கிறோம். அது 100% அப்படியே இருக்க மாட்டோம், நாங்கள் எடுகோளாக எடுக்கவே தேவையில்லாமல் இருக்கும். அந்த வகையில் வி அம்புக்குறி யு, இலங்கை வி அம்புக்குறி யு. இலங்கை கொரோனா தாக்கத்திலிருந்து மீட்சி பெற்று வருகின்றது. இது பொருளாதார வளர்ச்சி. இது பொருளாதார வளர்ச்சி. இது அடைய முடியாத ஒரு பகுதி. எது? இந்த கே என்றது அடைய முடியாது என்ற உற்பத்தி சாத்தியமற்ற பகுதியில் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த கே நாங்கள் அதிகம் பாவிக்கிறாங்க. வள பற்றாக்குறையினை விளக்க, வள பற்றாக்குறையினை விளக்க இந்த கேயை நாங்கள் பாவிப்போம். இதை சொல்லுவோம் மோட்டார் வாகனம் அதிகம் நீ ரெண்டு. இதுவும் ஒரு பொருளாதார வளர்ச்சி, இதுவும் ஒரு பொருளாதார வளர்ச்சி. இவற்றை சொல்வது சீரற்ற நிறுமையற்ற பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவோம். இவற்றை சீரற்ற நிறுமையற்ற பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவோம் பிள்ளைகளே. அவை முதலாவது தான் விடையாக இருக்கு. அதிகமாக மாணவர்கள் இந்த வினாத்தால் இந்த விடை அளிப்பதற்கு, இதற்கான விடை அளிப்பது தடுமாறுகிறார். சற்று யோசியுங்கள் மாணவர்களே. ஒன்றை கூட்டுகின்ற பொழுது மற்றது குறையும். அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சரி, இப்பொழுது எக்ஸ் உற்பத்தி 400 அலகுகளாக இருக்கின்றது. இங்குதான் எக்ஸ் இருக்கின்றது, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தொடக்க புள்ளியை சரியாக நீங்கள் போட்டு விடுவீர்களாக இருந்தால், தொடக்க புள்ளியை சரியாக நீங்கள் இனம் கண்டு விடுவீர்களாக இருந்தால், இதற்கான விடை மிக இலகுவான முறையில் உங்கள் மனதில் தன்னாகவே தானாகவே தன்னிச்சையாகவே வந்து நின்றுவிடும். யோசித்து பாருங்கள். இங்கே 400 அலகுகள் இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போறீர்கள்? வைப்பொருளை அதிகரிக்கிறீர்கள். அப்ப 400ல இருந்து இந்த எக்ஸ் உற்பத்தியானது குறைவடைந்து செல்ல போகின்றது. ஆனா வை உற்பத்தி கூடுதல் அடைந்து செல்ல போகின்றது. எப்பொழுதுமே ஒரு செங்கோணத்தை அமைக்கின்ற அயற்பக்கங்களாக இருக்கும் பாருங்க. அவை இங்க எங்கிருந்து வரைக்க 300 இழந்துடுவீங்கள். ஆனால் வையில 800 பெற்றுவீங்கள். அந்த புள்ளிதான் பி. அவை பிக்கு நீங்கள் வாரதற்காக இங்க இருந்து தான் கூட்டணும். பிக்கு நீங்கள் வாரதுக்காண்டி இங்க இருந்து கூட்டுறபடியால் 300 இழந்து என்ன செய்திருக்கீங்கள்? 800 பெற்றிருக்கிறீர்கள் வைப்பொருளில். ஆகவே வைப்பொருள் 800 பெறுவதற்கான அல்லது பியில உற்பத்தி இடம் பெறுவதற்கான எக்ஸ் பொருளுக்கான இழப்பு உங்களுக்கு தெரியும், 300 அலகுகளாக காணப்படும். மாணவர்களே, பொதுவாக அமையச்செலவுக்கு அம்புக்குறி இப்படி போட்டு நாங்கள் பழகிட்டோம். மறுதலையாக பார்க்கின்ற ஒரு தன்மையும் இருக்கின்றது. எக்ஸ் பொருளை வேணும், வைப்பொருளை வேண்டாம் நீங்க எங்கிருந்து அதிகரிச்சோண்டு போகலாம். ஆனா எக்ஸ் பொருளை அதிகரிக்கொண்ட நீங்கள் இங்க இருந்தான் அதிகரிக்கணும், வீழ்ச்சி அடைகிறா இங்க இருந்தான் வீழ்ச்சி அடையணும். அந்த திசைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், மிக முக்கியம். அதிகரிப்பு ஒரு திசை, வீழ்ச்சி இன்னொரு திசை. திசைதான் இதில் மிக முக்கியமாக காணப்படும். காவிகள் பாருங்கள் மாணவர்களை. உற்பத்தி இயல்தகவு எல்லையில் அமைந்துள்ள ஒரு புள்ளி, ஒரு பொருளாதாரம். இதற்கான விடையை நீங்கள் செய்கின்ற பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக உற்பத்தி இயல்தகவு எல்லையில் ஒரு பொருளாதாரம் அமைந்துவிட்டால் எங்கள் மனதில் உதிப்பது என்ன? நிறை தொழில்மட்ட பொருளாதாரம். நிறை தொழில்மட்ட பொருளாதாரம் உற்பத்தி இயல்தகவில் வளையில் அமைந்துள்ள ஒரு விசேடமான புள்ளி என்று அவர்கள் சொல்லவில்லை. விசேடமான புள்ளி வேற, பொதுவான புள்ளி வரை இங்க சொல்லப்பட்டது பொதுவான ஒரு புள்ளி, அவ்வளவுதான். அந்த வகையில நீங்கள் பார்த்தீங்கன்னா வள ஒதுக்கீடு விசேடமான புள்ளி. உத்தம உற்பத்தி அதுவும் விசேடமானது. அதிகரித்து செல்லும் அமைய செலவினை காட்டும்
ஒரு புள்ளி அமையச்செலவை காட்டாது, புள்ளி நகர்வு தான் அமையச்செலவை. மாணவர்களே, அடிப்படையான சில விஷயங்களை சொல்லி வருகிறேன். உற்பத்தி சாத்திய வலை வரைகின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற எடுகோள்கள் இருக்கின்றதானே, வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன, உற்பத்தி சாத்திய வலையில் ஒரு புள்ளி. வளங்கள் திறமையாக பயன்படுத்தப்படும், உற்பத்தி சாத்திய வலையில் ஒரு புள்ளி. ஆனால் வளங்கள் மாற்று பயன்பாடுடையன, சந்தர்ப்ப செலவு இருக்கிற இவ்வாறான சொல்கின்ற பொழுது எடுகொள்ளலாம் உற்பத்தி சாத்திய வலைக்கான எடுகோள்கள். இவற்றை சொல்கின்ற பொழுது நீங்கள் இவற்றை உற்பத்தி சாத்திய வலையில் புள்ளி நகர்வின் ஊடாகவே காட்ட முடியும். உற்பத்தி சாத்திய வலையில் புள்ளி நகர்வின் ஊடாக உற்பத்தி சாத்திய வலையின் வழியேயான புள்ளி நகர்வின் ஊடாகவே காட்ட முடியும். அதன்படி இதற்கான விடை உற்பத்தி சேத்திரனை காட்டும். உற்பத்தி சேத்திரனை காட்டும், ஆனால் ஒதுக்கீட்டு சேத்திரனை காட்டாது. இந்த உற்பத்தி சேத்திரனையும் ஒதுக்கீட்டு சேத்திரனையும் சேர்த்து ஒரு சொல் ஒன்று இருக்கு, பொருளாதார சேத்திரன். என்ன சேத்திரன்? பொருளாதார சேத்திரன். இந்த ஒதுக்கீட்டு சேத்திரனுக்கு எங்களுக்கான நிபந்தனைகள் தெரியும். அதே மாதிரி உற்பத்தி சேத்திரனுக்கான 2 நிபந்தனைகள், முழு உற்பத்தி, முழு வள பயன்பாடு. முழு உற்பத்தி, முழு வள பயன்பாடு. அடுத்தது அங்கே எல்லை நன்மை, எல்லை செலவு, விலையெல்லாம் சமனாக இருக்க வேண்டும். இது ஒரு நுட்பமான ஒரு கேள்வி ஒன்று மாணவர்களே. பொதுவாக உங்கள் பரீட்சை வினாத்தால நீங்க எந்த திசையில எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தான் இதற்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்கிறது கடினமானதாக இலகுவானதாக இருக்கும் என்று நான் ஒரு பகுதி ஒன்று சொன்னேன். ஒரு 4 பூனைக்குட்டிகளும் ஒரு ஆட்டுக்குட்டியும் இருக்கிற அதான் விடை என்று. அதே போல் இதில் ஒரு நுட்பம் இருக்கின்றது. பாருங்கோ, ஏயில இருந்து அமையச்செலவுடன் எங்களுக்கு தெரியும் இந்த முக்கோண பகுதியில், அதாவது ANM இந்த ஒரு வட்டத்தின் ஒரு பகுதியில் அமையச்செலவு இடம்பெற மாட்டாது. ஆனா ஏயிலேருந்து 6க்கு போக பாருங்க, அது கேள்விக்கோடு மாதிரிலாம் இருக்கு. எதிர்கணிய சரிவை கொண்டிருக்கல்ல, ஒன்று கூட ஒன்று குறைகிற தன்மை காணப்படுகிறதில்ல. ஆகவே ஏயிலிருந்து 6க்கு செல்கின்ற பொழுது, ஏயிலிருந்து 6க்கு செல்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன ஏற்படும்? சந்தர்ப்ப செலவு ஏற்படும். ஆகவே அங்கு நேர்கணிய அமைய செலவுடன், அதாவது அமைய செலவுடன். நீங்கள் ஏயிலிருந்து கேக்கு போனால் அமைய செலவு 0, ஏயிலிருந்து கியூக்கு போனால் அமைய செலவு 0. இங்கு நேர்கணிய அமைய செலவு என்றால் அமைய செலவு உண்டு என்பதே இதனுடைய அர்த்தம். விளங்கிக் கொள்கிறீர்களா மாணவர்களே? ஒரு நுட்பமான வினா. இந்த வினாத்தாளை நீங்கள் எவ்வாறு வைத்திருக்கிறீர்கள் என்று பொறுத்து சரித்து வச்சுன்னா கொஞ்சம் குழப்பமாகிவிடும். சற்று இவ்வாறான விடயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். பரீட்சையில் நல்ல பெறுவரை பெறுவீர்கள். எக்ஸ் பொருளினது விலையானது மாறாம இருக்க கேள்விக்கோடு வலதுபுறம் நகர்வதற்கான காரணமாக அமையாதது. இரட்டிப்பு சக்தி. அமைவதென்று கேட்டால் ஒன்று பிரச்சனை இல்லை, அமையாதது. அப்ப அமைறதை கண்டு அமையாததை கீறணும். இரட்டிப்பு சக்தி போகும். இதற்கு அதிக நேரங்களும் செலவாகும். அவை மிக கவனமான முறையில நேர முகாமைத்துவத்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அப்ப கேள்விக்கூட வலதுபுறம் நகராதற்கான காரணம் கேட்டால் நிரப்பு பொருளின் விலை அதிகரித்தல். பெட்ரோலுடைய விலை அதிகரித்தால் பெட்ரோல் காருக்கான கேள்வி குறைவு. பெட்ரோலுக்கான விலை அதிகரிக்கின்ற பொழுது பெட்ரோல் காருக்கான கேள்வி நடக்கும் குறைவடைவதாக காணப்படும். ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆகவே நிரப்பு பொருளின் விலை அதிகரித்தால் குறித்த பண்டத்துக்கான கேள்விக்கோடு, அதனுடைய கூட்டு பண்டத்துக்கான கேள்விக்கோடு இடதுபுறம் நகரும். இதில் கேட்டது வலதுபுறம் நகராதாக அமையாதது என்றுதான் கேட்டிருக்கிறது. இதில் இன்னொரு விலையும் போடலாம். எக்ஸ் பொருளின் விலையானது மாறாதிருக்க என்று சொன்னதன் ஊடாக கேள்வி மாற்றம் தொடர்பான சிந்தனை தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். கேள்வி மாற்றம் பற்றிய அறிவு உங்களுக்கு தெளிவான முறையில் இருக்க வேண்டும். அடுத்த வினாவுக்கு செல்வோம் மாணவர்களே. குறித்த பொருளின் நிரம்பல் நெகிழ்ச்சி குணகம் ஒன்றை விட உயர்வாக, குறித்த பொருளின் நிரம்பல் நெகிழ்ச்சி குணகம் ஒன்றை விட உயர்வாக. பாருங்க, நிரம்பல் கோடு தொகையச்ச வெட்டுது. இந்த ஏண்ட பெருமானம் ஒரு நேர்கணியத்தில் வரும். இங்க நிரம்பல் கோடு என்னத்தை விட்டுது? தொகையச்சின நேர்கணிய பெருமானத்தை விட்டு.
சில வேளை இதிலேயும் நேர்கணிய பெருமானத்தை விட்டுது. இங்க பாருங்கோ, இங்க நிரம்பல் கோடு விலையச்ச விட்டுது. ஆகவே இந்த தொகை அச்சில நிரம்பல் கோட்ட பெருமானம் எதிர்கணியமாக இருக்கு. எதிர்கணியமாக இருக்கு. இதுல நிரம்பல் கோடு பூஜ்ஜியத்தை விட்டுது. 3 விதமான நிரம்பல் சமன்பாடுகள் காணப்படுகின்றன. QS சமன் A சக BP, அதுதான் இந்த கோடு. QS சமன் A நேர்கணியம், A நேர்கணியம். QS சமன் A சக BP. இதுல கவனியுங்கோ, QS சமன் BP, A இல்லைண்டா பூஜ்ஜியம். இதுல கவனியுங்கோ, QS சமன் A சாயல வரப்போகுது. எதிர்கணிய பெருமானம் மறை பெருமானத்தில் வரப்போகுது. இங்கு நிகழ்ச்சி குணகம் ஒன்றை விட அதிகமானதாக காணும். விலையச்சை நிரம்பல் கோடு வெட்டுகின்ற போது அந்த நிரம்பல் கோட்டில் இருக்கிற எந்த ஒரு புள்ளியில நீங்கள் நிகழ்ச்சி கணிச்சாலும் அங்கு நிரம்பல் நிகழ்ச்சி குணகம் ஒன்றை விட அதிகமானதாகவே காணப்படும். இன்னும் ஒரு சிறு விளக்கம் தரட்டா? இதிலே ஒரு புள்ளி இருக்குது A என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஒரு புள்ளி A இருக்கண்டு வைத்துக் கொள்ளுங்கள். சரிதானே? இதில் புள்ளி A, இந்த புள்ளி A. இதில் ஒரு புள்ளி இருக்கிறது B. Aலையும் ஒன்றை விட கூடுதலான நிகழ்ச்சி தான் காணப்படும். Bலையும் ஒன்றை விட கூடிய நிகழ்ச்சி தான் காணப்படும். ஆனால் இதுல 1.5 கண்டு இருந்தால் இதுல 1.3 கண்டு இருக்கும். அதாவது இதுல இருக்கிற குணகத்தை விட மேலே போய்க்க அந்த நிகழ்ச்சி குணம், புள்ளி நிகழ்ச்சி குணகத்தில் பெருமானம் வீழ்ச்சி அடையும் அல்லது குறைவானதாக சிறிதானதாக காணப்படும். மாணவர்களே, இது விளங்குறதா? மிக அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு இது மிக தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நான் நம்புறேன். அடுத்த விடயத்துக்கு நான் செல்கிறேன். இதுல இன்னொரு விடயத்தையும் இதுல சொல்லிவிடுறேன் மாணவர்களே. இதுல கவனியுங்கோ, இதுல ஒரு புள்ளி இருக்கிறது. அந்த புள்ளியை நான் S என்று ஒரு T என்று எழுதுறேன். இதுல ஒரு புள்ளி இருக்கிறது U என்று எழுதுறேன். மாணவர்களே, திருப்பியும் அதற்கு எழுதுறேன். கவனியுங்கோ, இந்த புள்ளி T, இந்த புள்ளி நான் T என்று போட்டுக் கொள்கிறேன். இந்த புள்ளி T, இந்த புள்ளி T, இந்த புள்ளி T ஆக இருக்கிறது. இது T, இந்த புள்ளி T. எங்களுக்கு இந்த புள்ளி T என்று தெரியுது, U என்று தெரியுது. இதுல சாய்வதாசம் 4 ஆக இருந்தால் இதுல சாய்வதாசம் 5 ஆகவோ சாய்வதாசம் 6 ஆகவோ இருக்கு. ஆகவே ஒன்றை விட குறைவாக இருக்கின்ற பொழுது அந்த புள்ளியின் நகர்வு மேல் நோக்கி இடம்பெறுகின்ற பொழுது புள்ளி நிகழ்ச்சிகளும் இந்த 2 இடங்களிலும் ஒன்றை விட குறைவாக இருக்கு. ஆனால் மேல் நோக்கி அசைகின்ற பொழுது சற்று அதனுடைய பெறுமதி அதிகரித்து செல்வதாக காணப்படும். இது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வினாவுக்கு செல்கிறேன் மாணவர்களே. குறித்த பண்டத்தின் மிகை நிரம்பல். கவனித்துக் கொள்ளுங்கள், ரெண்டும் Q என்று தான் போட்டிருக்கேன். அதான் இந்த சிவப்பு கலரால அந்த சமன்பாட்டை சற்று பெரிதாகவும் நான் காட்டியிருக்கேன். குறித்த பண்டத்தின் மிகை நிரம்பல் சமன்பாடு Q சமன் sin 44 சக 8p. எங்களுக்கு தெரியும் மாணவர்களே, சந்தை சமநிலையாக இருக்கின்ற பொழுது மிகையின் பெறுமதி 0. ஆகவே இந்த மிகை நிரம்பல் சமன்பாட்டில் இந்த Q என்னவாக இருக்கும்? சந்தை சமநிலையில் இந்த Q என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். சந்தை சமநிலையில் மிகை கேள்வி காணப்பட மாட்டாது, மிகை நிரம்பலும் காணப்பட மாட்டாது. ஆக மிகையின் பெறுமதி 0. ஆகவே இதை நீங்க 0 என்று போட்டீங்கள் என்றால் உங்களுக்கு சந்தை சமநிலை விலை கிடைக்கும். அந்த சந்தை சமநிலை விலை என்னென்றால் இதை பாருங்க, இதை 0 என்று போடுங்க. அப்ப 8p சமன் 44. ஆகவே p சமன் எத்தனையா இருக்கும்? 5/5. ஆகவே அதை இதுல கொண்டு போடுங்க. சாதாரண நிரம்பல் சமன்பாடு தந்திருக்காரு இல்ல, அதுல போடுங்க. இல்லாட்டி சாதாரண கேள்வி சமன்பாடு தந்தா அதுலயும் போடலாம். அதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்று வரும் விட? 4வது விட 22 வரும். ஏனென்றா எங்களுக்கு p எத்தனை? 5/5.
அண்டு வந்துடுது எங்களுக்கு 5/5 வந்துடுது. ஆகவே நீங்கள் எத்தனை ஆள் பெருக்கணும்? 4 ஆள் பெருக்கணும். இப்போ 5/5 4 ஆள் பெருக்க 11 11 2 22. ஆகவே 4வது விடை இதற்கான விடையாக இருக்கும் 22 அலகுகள் என்று வரும். சமநிலை விலையை அவர்கள் கேட்கவில்லை, சமநிலை தொகையை கேட்டிருக்கார். சமநிலை விலை கேட்டிருந்தால் உங்களுக்கு இலகுவான முதல் முறையிலேயே கண்டுபிடிச்சிடும். உங்களுக்கு 2ஆம் சமன்பாடே தேவையில்லை. இன்னொரு விடயம் இருக்கின்றது. இதற்கான நிரம்பல் வளையை நீங்கள் வரைந்தீர்களாக இருந்தால் அது 5 ரூபா 50 வெட்டி செல்லும். விலையச்சு 5 ரூபா 50 வெட்டி செல்லும். 5 ரூபா 50 இருக்கின்ற போது அந்த தொகையின் அளவு மிக நிரம்பலின் அளவு 0 காணப்படும். அவ்வாறு காட்டலாம். மிகை கேள்வி சமன்பாட்டினை கொண்டு அல்லது மிகை நிரம்பல் சமன்பாட்டினை கொண்டு சமநிலை விலையை மட்டுமே, நீங்கள் மாணவர்களே, சமநிலை விலையை மட்டுமே கணிக்க முடியும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு பண்டத்தினது சந்தை நிரம்பல் வலை பின்வருமாறு காட்டப்படுகின்றது. ஏற்கனவே இதை பற்றி அதிக விளக்கம் உங்களுக்கு தந்துவிட்டேன். கட்டாயம் இங்கே ஏந்த பெருமானம் செயலதான் பெற வேண்டும். கட்டாயம் இங்கே ஏந்த பெருமானம் செயலதான் பெறணும். ஆகவே முதலாவது 5வது வராது, 4வது வராது, 2வது வராது, 1 இல்லை என்றால் 3 வரும். சரி, 1 அல்லது 3 வரும். இதில் கவனிக்க வேண்டிய விடயம், எங்களுக்கு தெரியும் விலை 20 ரூபாண்டு போடுவோம். விலையை நீங்கள் இதில் 20 ரூபாண்டு போட்டால் 160 5 ஆகவே 55 விட 20 ரூபாய் 55 இல்லை. ஆகவே இதுவும் வராது. ஆகவே முதலாவது தான் விடை. முதலாவது விடை சரியான ஒருக்கா பார்த்து விடுவோமே, அப்ப எங்களுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா முதலாவது விடை சரியாண்டு பார்த்து விடுவோம். இதில் 20 ரூபா போடுங்கோ, 160 40. அப்ப 160 40 120 சந்தோஷமாக இருக்கின்றது. எங்கள் விடை சரியானதாக காணப்படுகின்றது. அவை இந்த தேவையில்லாத சில சமன்பாடுகளோட மினக்கட்டு உங்களுடைய நேரத்தை இழந்து உங்களுடைய சிரமத்தை வீணடித்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய உழைப்பை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திறமையாக செயற்பட்டுக் கொள்ளுங்கள். சந்தையில் விலைசார்கள் நிகழ்ச்சி அற்றதாகவும் நிரம்பல் நிகழ்ச்சியுடையதாகவும். மாணவர்களை ஒரு ரகசியத்தை சொல்லிவிடுகிறேன். இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டால் உங்களுக்கு இலகுவாக மாறிவிடும். சாதாரண ஒரு சின்ன விஷயம். ஈடி 0, இங்கால 0. ஈடி சிறிது, ஒன்றை விட இங்கால சிறிது. ஈடி பெரிது, பெரிது. ஈடி முடிவிலே, இங்கே 100 வீதம். ஈடி 0, உற்பத்தியாளன் வரி தாக்கம் 0. ஈடி சிறிது, உற்பத்தியாளர் வரி தாக்கம் சிறிது. ஈடி பெரிது, உற்பத்தியாளர் வரி தாக்கம் பெரிது. ஆகவே விலைசார்கள் நிகழ்ச்சி அற்றது. அவை ஈடி சிறிது, களி நிகழ்ச்சி. அவை உற்பத்தியாளர் சிறிது. அப்ப ஈடி என்ன சொல்கிறதோ அப்படியே அது உற்பத்தியாளருக்கு பொருந்துடும். உற்பத்தியாளர் வரி தாக்கத்துக்கு அழகாக பொருந்துடும். அவை உற்பத்தியாளர் சிறிதாக இருக்கிறபடியால் நுகர்வோன் பெரிதாக. நுகர்வோனுக்கு எப்படி கடத்தப்படும்? விலையின் ஊடாக கடத்தப்படும். உதாரணமாக ஒரு கோதுமை மா 100 ரூபாய் வைத்துக் கொள்வோம். அலகு வரி விதிக்கப்படுகிறது 10 ரூபாய் ஒரு கிலோ. இப்பொழுது சந்தையில 8 ரூபாய்க்கு விற்கிறார்கள். முதல் இந்த 10 ரூபாவை உற்பத்தியாளர் செலுத்தியிருப்பார் அல்லது விற்பனையாளர் செலுத்தியிருப்பார். இப்ப இறுதியில பாருங்க, அந்த 8 ரூபாவை யார் செலுத்துகிறார்? நுகர்வோனுக்கு விலையின் ஊடாக சாட்டுதல் செய்கிறார், பேச்சு அடைய செய்கிறார். 2 ரூபாய் மட்டும்தான் அவர் செலுத்துகிறார். விலை அதிகரிப்பானது நுகர்வோனுடைய வரித்தாக்கத்தை, அலகுக்கான வரித்தாக்கத்தை காட்டும். அலகுக்கான வரித்தாக்கத்தை காட்டுவதாக இருக்கு. மாணவர்களை, இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை நான் தொட்டு செல்கிறேன். இந்த கற்றல் இடமாற்றம் என்பது மிக முக்கியம். நீங்கள் 10 ரூபாய் கோதுமைக்கு அல்லது ஒரு பொருளுக்கு 10 ரூபாய், ஒரு 100 ரூபாய் பொருளுக்கு கோதுமைக்கு 10 ரூபாய் வரி விதிக்கப்படுகிறது. 110 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துட்டார் உற்பத்தியாளர். அவை நிர்வாக ரீதியில வரியை செலுத்தினவர் உற்பத்தியாளர். 10 ரூபாய் உற்பத்தியாளர் வரித்தாக்கம். உண்மையில அந்த வரித்தாக்கம் என்ன நடந்திருக்கு? 8 ரூபாய் நுகர்வோன் செலுத்தி இருக்கான், இந்த உற்பத்தியாளர் 2 ரூபாய் செலுத்தி இருக்கான். அது உண்மையில இடம்பெற்றது 8-2. இந்த உண்மையில் இடம்பெற்ற இறுதியான வரித்தாக்கம் பற்றி ஆய்வு செய்வது
பொருளாதார வரித்தாக்கம். நிர்வாக ரீதியில யார் அந்த வரியை செலுத்தினார் என்று ஆய்வு செய்வது சட்ட ரீதியான வரித்தாக்கம். இந்த கோதுமை மாவுக்கு நிர்வாக ரீதியான வரித்தாக்கம், அதாவது சட்ட ரீதியான வரித்தாக்கமும் பொருளாதார வரித்தாக்கமும் வேறுபடும். ஆனால் அவர் ஒரு கார் வச்சிருக்கிறார், அதுக்கு 1 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டுறார். அந்த டாக்ஸை, அந்த வரிச்சுமையை அவர் தான் தாங்க வேண்டும். செலுத்தியவரும் அவரே, தாங்குபவரும் அவரே. காரை 200 ரூபாய் எழுதியா கொடுக்க முடியும்? முடியாதுதானே. அவை நேர் வரியை பொறுத்தளவில் சட்ட ரீதியான வரித்தாக்கமும் பொருளாதார வரித்தாக்கமும் சமனாக காணும். அங்கு வரி பேச்சு இல்லை. ஆனால் நேரில் வரியில சட்ட ரீதியான வரித்தாக்கமும் பொருளாதார வரித்தாக்கமும் வேறுபட்ட காணப்படும். வரி பேச்சியை பொறுத்து விளங்கிக் கொள்ளுங்கள் மாணவர்கள். அவை இதற்கு சரியான விடையாகவே நெகிழ்ச்சி அற்றது, அவை உற்பத்தியாளன் சிறிது, அவை நுகர்வோன் பெரிது. இப்போ நுகர்வோன் பெரிதென்றால் விலை அதிகரிப்பும் பெரிதாக இருக்கும். அவை வரியின் பெரும் அளவினால், வரியின் பெரும் பங்கினால் விலை கூடும். அடுத்த வினாவுக்கு செல்வோம் மாணவர்களே. ஏ பண்டத்தினது கேள்விச் சமன்பாடு. ஏ பண்டத்தினது கேள்விச் சமன்பாடு QD சமன் 40/20p. கேட்கப்பட்ட கேள்வி ஏ பண்டத்தினது கேள்வி நிகழ்ச்சி கூட ஒன்றாக அமையும் பொழுது, நுட்பமான கேள்வி கொண்ட கேட்டிருக்கிறார்கள், மிகவும் நுட்பமான கேள்வி. அதாவது கேள்வி சமன்பாடு தரப்பட்டிருக்கிறது. ஈடி சமன் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அங்கு நுகர்வோன் மிகை, உயரி, உபரி கேட்கப்பட்டிருக்கிறது, சர்ப்ளஸ் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் தொகையை 0 என்று போடுங்க. இப்ப தொகையை 0 என்று போட்டீங்கடா பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தொகையை 0 என்று போட்டால், நீங்கள் தொகையை 0 என்று நீங்க போட்டீங்களாக இருந்தால், தொகையை நீங்கள் 0 என்று போட்டீர்களாக இருந்தால், தொகையை நீங்கள் 0 என்று போடுறீர்கள், தொகையை 0 என்று போட்டீங்களாக இருந்தால், தொகையை நீங்கள் 0 என்று போட்டீர்களாக இருந்தால், தொகையை நீங்க 0 என்று போட்டீங்க. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது தொகை 0. அது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 என்று கிடைக்கும். கேள்வி கோட்டின் நடுப்புள்ளியில் ஈடி சமன் என்ன? 1. இந்த விலை என்னவா இருக்கும்? 1ஆக காணும். ஒரு விஷயம் இல்லை, கஷ்டமே இல்லை. கேள்வி கோட்டின் நடுப்புள்ளியில் ஈடி சமன் 1. இந்த கேள்வியை விலைசார் கேள்வி நிகழ்ச்சி கூட 1ஆக இருக்கும் என்பதை விட கேள்வி கோட்டின் நடுப்புள்ளியில் நுகர்வோன்மையை கணி என்றால் நீங்கள் கணிச்சிருப்பீங்க, ஒரு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆவி 1 ரூபா, இது 2 ரூபா. ஆவி அந்த பகுதி வித்தியாசம் 1 ரூபாவாக இருக்கும். ஆவி நீங்கள் 1 ரூபா போடுங்கோ, அப்போ உங்களுக்கு இந்த தொகை 20ஆக இருக்கும், 20ஆக காணப்படும். ஆவி இந்த 2 விடையை உங்களுக்கு விளங்கியதா? இந்த பிறப்பை காணுங்க, கண்டிங்கன்னா அதான் விடையாக இருக்கும் 10 ரூபா. மிக இலகுவானவை, ஒன்றும் பெரிய கஷ்டப்படவே தேவையில்லை. இன்னொரு நுட்பத்தையும் சொல்லித்தரப்போகின்றேன், அதுக்காகத்தான் படத்தை தெரியும். இன்னொரு நுட்பத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்லித்தரப்போகின்றேன். நுகர்வோன் மொத்த செலவு கோட்பாட்டின்படி, நுகர்வோன் மொத்த செலவு கோட்பாட்டின்படி இதுதான் வெற்றி புள்ளி. இந்த ஏ என்றதான் வெற்றி புள்ளி. எங்களுக்கு தெரியும், இங்க முடிவிலே இங்க பூச்சி, இங்க முடிவிலே இங்க பூச்சி, இங்கதான் உச்சமாக இருக்கு. தனி உரிமையாளர் விலை நிர்ணயிக்கும் போதும் இதை நீங்கள் படிப்பீர்கள். அவை இங்க உச்சமாக இருக்கும். நுகர்வோர் மிக உற்பத்தி, அதாவது நுகர்வோர் மொத்த செலவு இங்க உச்சமாக இருக்கு. உற்பத்தியாளருடைய மொத்த வருமானம் இங்கதான் உச்சமாக இருக்கு. ஆக அந்த வகையில இந்த இடத்துல இருக்கிறாள் வெளியே குறைச்சால், அதாவது நான் சொல்றேன் இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிறாள் குறைச்சால் அவருடைய மொத்த வருமானம் அதிகரிக்கும். ஆக நிகழ்ச்சி உள்ள போது விலையை குறைத்தால் உற்பத்தியாளருடைய மொத்த வருமானம் அதிகரிக்கும், நுகர்வோனுடைய மொத்த செலவு அதிகரிக்கும். இந்த அத்தியாவசிய பண்டங்கள் இவ்வாறான நிலைகளில் நீங்க விலையை கூட்டினால் உங்களுடைய மொத்த வருமானம் அதிகரிக்கும். அதான் வெற்றி புள்ளி இந்த புள்ளியா. கேள்விக்கோட்டின் நடுப்புள்ளியை நோக்கி நீங்கள் போறதுதான் பிரதானமான எண்ணமாக காணும். ஆகவே ஈடி சமன் 1ஆக இருக்கின்ற ஒருமை கேள்வி நிகழ்ச்சியில விலையை கூட்டினாலும் குறைத்தால், விலை அதிகரித்தாலோ அல்லது குறைந்தாலோ
நுகர்வோர் மொத்த செலவு மாறாது, உற்பத்தியாளருடைய மொத்த வருமானம் மாறாது. இது ஒரு நடைமுறை ரீதியான எண்ணக்கரு என்றபடியே தான் இந்த கோட்பாடு இன்று வரை நிலைத்திருக்கின்றது. இது ஒரு மிக நடைமுறை ரீதியான ஒரு கோட்பாடாக காணப்படுகின்றது. ஆகவே அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். ஆகவே இதன்படி இதற்கான விடை எங்களுக்கு தெரியும் 5வது விடை இதற்கு பொருத்தமான விடையாக காணப்படுகின்றது. இதற்கான பொருத்தமான விடையாக 5வது விடை காணப்படுகின்றது. அடுத்த வினா, குறித்த பண்டத்தின் மீது அரசு வரியினை விதிப்பதாக காட்டும். இந்த படம் அலகு வரி விதிக்கப்பட்டதை காட்டும். இந்த அலகு வரி என்பது சமாந்திரமான ஒரு நகரை காட்டும். கவனித்துக் கொள்ளுங்கோ, அலகு வரி விதிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டதே அன்றி, அலகு வரி விதிக்கப்படுகின்றது என்று சொல்லப்பட்டதை அன்றி ஒரு கபடம் இங்கு செய்திருக்கிறார், சூழ்ச்சி ஒன்று செய்திருக்கார். இந்த படத்தில் அம்புக்குரியவர்கள் போட்டு காட்டு, நீங்கள்லாம் அதை போட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே இருந்து இங்கே வரப்போகுது. அவை அம்புக்குறி S1 S2 போகுது. நிரம்பல் கோடு இடதுபுறம் அல்லது மேல் நோக்கி அசைய போகின்றது. ஆகவே எங்களுக்கு தெரியும், மேல் நோக்கி அசைந்தால் இவ்வளவு தூரம் இந்த முக்கோணம் சமூக நலன் இழப்பாக இருக்கும். இவ்வளவு என்னவா இருக்கும்? சமூக நலம். டியும் ஐயும் சமூக நல இழப்பாக காணப்படும். மாணவர்களே, ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு விடயத்தை மிக இலகுவாக சொல்லிவிடுகிறேன் பாருங்கள். மிக இலகுவாக சொல்லிவிடுகிறேன். நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இதை சொல்லிவிடுறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, மிக இலகுவானது. சரிதானே? மிக இலகுவானது, மிக இலகுவானது. இதில் கவனியுங்கோ, இதில் இருந்து இது மட்டும் வாங்கும். அதாவது புதிய சமநிலையிலிருந்து வாங்கும். புதிய சமநிலை புள்ளியிலிருந்து கீழே வாங்கும். அடுத்த நிரம்பல் கோட்டை சந்திக்கும். இதுதான் அலகு வரியாக இருக்கும். வேறு இடத்துல அலகு வரி இருக்கு, செங்குத்து தூரங்கள் அலகு வரியாக இருக்கும். ஆனால் இதுதான் அலகு வரியாக இருக்கு. இப்ப இந்த இடத்துல கவனிச்சு கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம் நீங்கள் என்னென்றால், இந்த அலகு வரி எடுத்து நீங்க புதிய சமநிலை தொகையால பெருக்குங்க. பெருக்கினால் உங்களுக்கு வரி வருமானம், அரசினுடைய மொத்த வரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அரசினுடைய மொத்த வரி வருமானம் கிடைக்கும். இந்த துண்டு நுகர்வோர் வரிச்சுமையையும் கீழே இருக்கிற இந்த துண்டு உற்பத்தியாளர் வரிச்சுமையும் காட்டும். இது நுகர்வோர் வரிச்சுமையும் இது உற்பத்தியாளர் வரிச்சுமையும் காட்டும். இந்த துண்டை காகம் கொண்டு போய்விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்க. இந்த துண்டை காகம் கொண்டு போயிடுச்சு. இப்ப பாருங்கோ, மேலே ஒரு துண்டு இருக்கு, மேலே ஒரு துண்டு இருக்குது. ஏன்னா மேலே ஒரு துண்டு இருக்கு தானே. இங்க ஒரு துண்டு இருக்கு, இந்த ஒரு துண்டு இருக்கு. இதை நாங்க சொல்லுவோம் புதிய நுகர்வோர் மிகை. கவனிங்கோ, இன்னொரு துண்டு ஒன்று இருக்குது கீழே. நான் இங்க காட்டுறேன் பாருங்கோ. கீழே இந்த பெட்டி எடுக்கக்கூடாது, இந்த பெட்டியை காகம் கொண்டு போயிடுச்சு. சின்ன பிள்ளையில பாட்டி வட சுட்ட கதையை தான் இதில் சொல்றேன், புதுசோன்னு சொல்லிடுறேன். இந்த துண்டை காகம் கொண்டு போயிட்டு ஆவே கீழே இருக்கிற இந்த பழைய நிரம்பல் கோட்டோட இணைந்ததாகத்தான் புதிய உற்பத்தியாளர் மிகை வரும். பழைய நிரம்பல் கோட்டோட இணைந்ததாகத்தான் புதிய உற்பத்தியாளர் மிகை வரும். கேட்க சந்தோஷமா இருக்கிற இந்த பாடத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கமே, இப்படி இலகுவாக ஞாபகம் வைத்திருக்கலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு வருகிறது. என்ன அதான் வெற்றி. இந்த நிகழ்ச்சியின் நனஜெயன் நிகழ்ச்சியினுடைய வெற்றியாக நான் இதை கருது. இந்த நுட்பத்தை மிகவும் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை பரீட்சை வினாவில் அடிக்கடி கேட்கப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், இந்த துண்டை அலகு வரி, அதாவது புதிய சமநிலை தொகையில இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? கீழே வரணும், பழைய நிரம்பல் கோட்டை சந்திக்கணும். அந்த செங்குத்து தூரம் அலகு வரியாக இருக்கும். இந்த விலை அதிகரிப்பு இருக்கிறது இல்லாம அது அலகுக்கான நுகர்வோர் வரித்தாக்கமாக இருக்கும். இந்த அலகு வரியிலிருந்து அதை நீங்கள் கழிச்சீங்கள் என்றால் மிகுதியாக என்ன இருக்கும்? அலகுக்கான உற்பத்தியாளர் வரித்தாக்கமாக இருக்கும். நீங்கள் புதிய சமநிலை தொகையாளர் பிரிக்கினா உங்களுக்கான அனைத்து அலகுக்கான நுகர்வோர் வரித்தாக்கம், நுகர்வோர் முழுமையான வரித்தாக்கம் கிடைக்க போது, உற்பத்தியாளருக்கான வரித்தாக்கம் கிடைக்க போகிறது, மொத்த அரச வரி வருமானம் கிடைக்க போது. மேலே இருக்கிறது நுகர்வோர் மிகை, அது உங்களுக்கு பிரச்சனை வராது. புதிய நுகர்வோர் மிகை பழைய நிரம்பல் கோட்டுடன் வரும், வேறு ஒன்றும் அவ்வளவுதான். அடுத்த கேள்விக்கு போவோம்.
நிறை போட்டியில் நிலவுகின்ற சந்தை ஒன்றில் பண்டம் ஒன்றுக்கு நிலவிய கேள்வி நிரம்பல் நிலைமைகளை பின்வரும் சார்புகள் குறித்து நிற்கின்றன. இங்க பாருங்கோ, நிறை போட்டி சந்தையில் நிலவுகின்ற பண்டம் ஒன்றுக்கான கேள்வி நிரம்பல் சார்புகள் தரப்படும். இங்கு சந்தை சமநிலையில் உள்ள போது நுகர்வோர், வழங்குனர், உற்பத்தியாளர், நிரம்பலாளர் மிகை கேட்டிருக்கு. அப்ப இதற்கான ஒரு சின்ன ஒரு உதவியை நான் செய்து விடுறேன், கவனியுங்கோ. QD சமன் QS என்று போட்டால், சில சந்தை சமநிலை QD சமன் QS தானே என்று போட்டீங்கன்னா சமநிலை விலை 10 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். சமநிலை விலை எவ்வளவு கிடைக்கும்? 10 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அந்த 10 ரூபாயில இருந்து பாருங்க, இங்க 10 ரூபாயிலிருந்து பாருங்க, 10 ரூபாயிலிருந்து பாருங்க. இந்த 10 ரூபாயிலிருந்து இங்க வந்தால் ஒரு துண்டு வரும். இப்ப இதுல 10 ரூபாவை போடுங்க, போட்டா இவ்வளவு 20 வரும். ஆகவே இதுல 20, இதுல 10. ஆகவே இவ்வளவுதான் என்னவாக இருக்கும்? உற்பத்தியாளர் மிகையாக இருக்கும். 10 ரூபாயில இருக்கிற உற்பத்தியாளர் மிகையாக காணப்படும். ஆகவே மாணவர்களே, எங்களுக்கு தெரியுது சமநிலை விலை 10 ரூபா, நாங்கள் நேரா போட்டோம் 10 ரூபாய்க்கு. 10 ரூபாயில நிரம்பல் கோடு எங்க விட்ட போது இங்க ஏ எங்க இருக்குது? 10ல இருக்குது. இந்த நிரம்பல் கோட்டின் ஏ பெருமானம் நேர்கணி. இப்ப கவனியுங்கோ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த பகுதி கிடைச்சிது. இதனுடைய பரப்பை கண்டுபிடிங்கோ. இது 10. அவை இதுல நீங்க 10 ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கிடைக்கும்? நிரம்பல் சமன்பாடுல 10 ரூபா போடுங்க, போட்டீங்கன்னா உங்களுக்கு 20 கிடைக்கும். இது 20. அவை ரெண்டையும் கூட்டுங்கோ, 30. இந்த சரிவகத்தின் பரப்பு அப்படி தானே காட்டுறது. இந்த பகுதி 20, இது 10. அவை ரெண்டையும் கூட்டா 30. 30 ரெண்டு ஆளை பிரிச்சிங்கன்னா 15. 15 தர 10. இது 10 இல்லை, சமநிலை விலை 10 ரூபா. பெருக்கினீங்கன்னா 150 வரும். அதுக்கான விடையை நான் இதில் போட்டு விடுறேன் பாருங்க, உங்களுக்கு 150 வரும். இரண்டாவது விடை 150. இந்த விடையை காண்பதங்கள் வெற்றி அல்ல, இதற்கு மேலாகவும் ஒரு விடயத்தை சொல்லித்தரும். இன்னொரு நுட்பத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரும். இதற்கு மேலாக இன்னொரு நுட்பத்தை நான் சொல்லித்தர போனேன். கவனியுங்கள் மாணவர்களே, இன்னொரு நுட்பத்தை சொல்லித்தருகிற இதில் இந்த பகுதியை A என்று வச்சிருங்கோ, இந்த பகுதியை B என்று வச்சிருங்கோ. அப்ப நீங்கள் இந்த 10 ரூபாவையும் இதுல 10 ரூபா, இதுல 20, இதுல 20, இது ரெண்டையும் பெருக்கினா உங்களுக்கு இந்த பகுதி கிடைக்கும். அதுல இருந்து நீங்க B என்ற பகுதியை நீக்கினால் உங்களுக்கு A கிடைக்கும். இவ்வாறும் உற்பத்தியாளர்களே காணலாம். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட கேட்பீங்களே? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட இல்லை, இவ்வாறும் ஒரு சிந்தனை இருக்கிறது மாணவர்களே. இந்த 10ஐயும் 20ஐயும் பெருக்கவாறு 200 ரூபாய் என்பது மொத்த வருமானமாக கருதப்படும். இது B என்றது மாறும் செலவாக காணப்படும். மொத்த வருமானத்திலிருந்து மாறும் செலவை கழிக்க வருவதும், மொத்த வருமானத்திலிருந்து மாறும் செலவை கழிக்க வருவதும் உற்பத்தியாளர் மிகை. கட்டுப்பாட்டு விலைகள் படிக்கின்ற பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு அரசு சந்தைப்புற தேர்ச்சி 3 இவை தொடர்பான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அவை மொத்த வருமானத்தில் இருந்து இந்த மாறும் செலவை நீங்கள் கழிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த A என்ற பகுதி கிடைக்கும். நீங்கள் A நேராகவும் காணலாம். ஆனால் தேர்ச்சி 3 தொடர்பான அறிவை நான் உங்களுக்கு மீட்டல் செய்து தந்திருக்கின்றேன். அடுத்த கேள்வி, சந்தை ஒன்றின் பொருளின் கேள்வி நிலைமை T, அதாவது T காட்டப்படுகிறது. T என்ற புள்ளி கேள்வி கோட்டில் எங்க இருக்கிறது? 25 ரூபாய் இருக்கிறது. 40 ரூபாய் அரைவாசி 20 ரூபாய். 40 ரூபாய் அரைவாசி 20 ரூபாய். ஆனால் T 20ஐ விட மேலாக இருக்கிறது. T 20 ரூபாயை விட மேலே, அங்கே இருப்பது 25 ரூபாய் விலை. அது எங்களுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு தெரிகின்றது. இங்கு புள்ளி கேள்வி நிகழ்ச்சி குணகம் ஒன்றை விட அதிகமாக, இங்கு புள்ளி கேள்வி நிகழ்ச்சி குணகம் ஒன்றை விட அதிகமாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரிகிறது. இப்பொழுது மாணவர்களை 40, இது 25, 40 என்ற தடியை நீங்க வெட்டுறீங்க, 25 வெட்டுறீங்க. அப்ப வெட்டினா ஒரு துண்டு 15ஆகவும் இன்னொரு துண்டு 25ஆகவும் இருக்கு. ஒரு துண்டு 15ஆகவும்
மற்ற துண்டு 25ஆம் இங்கே எந்தவித தொகையும் அவர்கள் தரவில்லை. இப்பொழுது மாணவர்களை 25, 15 இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யணும்? புள்ளி நெகிழ்ச்சி குணகத்தை கணிக்க வேண்டும். எங்களுக்கு விட தெரியும், விட ஒன்றை விட கூடுதலாக வர வேண்டும். அவை 25 மேலே போடுங்கள், 15 கீழே போடுங்கள். பகுதியன் தொகுதியன் அளவை வச்சு இதை செய்யணும். அந்த அடிப்படையில் 25 மேல் 15 என்று போட்டால் விடை சய 1.6. இந்த சய மிக முக்கியம். இதில் பாருங்க, சய போட இந்த விட கேள்விக்கோடு மேலிருந்து கீழாக இடமிருந்து வலமாக வருகின்றது அல்லது இப்படி ஒரு கோடு வருகின்றது என்றால் அதனுடைய சாய்வு எதிர்கணியம். அதனுடைய சாய்வு எதிர்கணியம். அதைத்தான் இந்த சாய சொல்கிறது. சில வேளைகள் உங்களுக்கு இந்த விடை இல்லாத பட்சத்தில் இந்த விடைக்கு போயிருக்கலாம். ஆனால் சரியானவற்றுள் மிகச் சரியானதை காண வேண்டியது. சரியானவற்றுள் மிக சரியானவற்றை குறிக்க வேண்டியதாக இருக்கிறது. மாணவர்களை இவற்றை கவனித்துக் கொள்ளுங்கள். தெரிந்து புள்ளிகளை இழந்து விடாதீர்கள். அதான் நான் உங்களை விரும்பி கேட்கிறதும் கெஞ்சி கேட்கிறதும் கவனிக்க வேண்டும் என்று உங்களை வலியுறுத்தி கேட்கிறோம். இந்த விஷயம் இழிவு விலை கொள்கை செயல்திறனுடையதாக மேற்கொள்ள இழிவு விலை அடித்தள விலை இது எங்கு விதிக்கப்படும்? சந்தை சமநிலை விலைக்கு மேலாக. அவை சந்தை சமநிலை விலைக்கு மேலாக இந்த விலையை நீங்கள் விதிக்கின்ற பொழுது என்ன நடக்க போகின்றது? கேள்வி குறைய போகின்றது, நிரம்பல் கூட போகின்றது, மிகை நிரம்பல் ஏற்படுகின்றது. ஆகவே அந்த மிகை நிரம்பலை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்த வேண்டும். மிகை நிரம்பலை வேறு சந்தைக்கு, பன்னாட்டு சந்தைக்கோ அல்லது சர்வதேச சந்தைக்கோ அளிப்பு செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இந்த இழிவு விலை, அடித்தள விலை, தள விலை செயல்திறனுடையதாக காணப்படும். ஆகவே அந்த அடிப்படையில் 5வது விடை வரும். மிகையான பண்டங்களை களஞ்சியப்படுத்தல். ஏனையவற்றை பற்றி நான் பெரிதாக கதைக்கவில்லை. குறுகிய நேரத்தில் முடிந்த அளவு பல்தேர்வு வினாக்களை செய்ய வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறேன். இவற்றை பயிற்சி செய்வதனூடாக, அவற்றை இந்த நுட்பங்களை விளங்கிக் கொள்வதனூடாக மிக இலகுவாக உங்களால் இந்த பல்தேர்வு வினாக்களை விளங்கிக் கொள்ள முடியும் நான் நம்புகிறேன். கவனியங்கோ, பின்வரும் அட்டவணை குறித்த பொருளின் மீதான கேள்வி நிரம்பலை காட்டுறாய். இது விலை, இது கேள்வித்தொகை, இது வரியின் முன் நிரம்பல். இது வரியின் முன் நிரம்பல், இது வரியின் பின் நிரம்பல். வரியின் முன் நிரம்பல் 100, வரியின் பின் நிரம்பல் 100. ஆனா 2 விலைகள் கவனிச்சுக்கொள்ளுங்க. அதான் மிக முக்கியம். வரியின் முன் நிரம்பல் 100, வரியின் பின் நிரம்பல் 100. ஆனால் இது எத்தனை ரூபாயில? 20 ரூபாயில. இது எத்தனை ரூபாயில? 30 ரூபாயில. ஆகவே முந்தி 20 ரூபாயில அவனுக்கு ஒரு லாபம் கிடைச்சா, இப்ப அவனுக்கு 30 ரூபாய் வித்தா தான் லாபம் கிடைக்கணும். 20 ரூபாய் என்ன சேர்ந்திருக்கு? 10 ரூபா வரி சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். ஆகவே 10க்கும் 20க்கும் இடையிலான வித்தியாசம் 10 ரூபாய். 10க்கும் 30க்கும் இடையிலான வித்தியாசம், 10க்கும் 30க்கும் இடையிலான வித்தியாசம் 10 ரூபாய். அதுதான் அலகு வரியாக காணப்படும். அலகு வரி 10 ரூபாய். சந்தை சமநிலையின் பின் விலை 40 ரூபாவாக இருக்கின்றது. கேள்வித்தொகை 200 இருக்கின்றது. அதே 40 ரூபாயில நிரம்பல், வரியின் பின்னரான நிரம்பல் என்னவாக இருக்கிறது? இதை மறந்துடும். இந்த பகுதியை நீங்கள் மறந்துடும். இந்த பகுதியை நீங்கள் மறந்துடும். இந்த வரியின் பின் தானே கேட்ட கேள்வியை கவனிங்க. வரியின் பின், வரியின் முன்ன மறந்துடும். வரியின் பின் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயில 200 கேள்வித்தொகை, 40 ரூபாயில வரியின் பின் நிரம்பல் 200. ஒரு விலை கேள்வித்தொகையும் அதே அளவா இருக்குது, நிரம்பல் தொகையும் அதே அளவா இருக்குது. அவை சந்தை சமநிலையான ஒரு விலையும் ஒரே கேள்வித்தொகை ஒரே நிரம்பல் தொகை வாரது எப்பொழுது? சந்தை சமநிலை. ஒரு கேள்விக்கோடும் ஒரு நிரம்பல் கோடு, 2 கோடுகள் உச்சபட்சமாக எத்தனை தடவை சந்திக்க முடியும்? ஒரு தடவை சந்திக்க முடியும். அதான யதார்த்தம். உச்சபட்சமாக சந்திக்கக்கூடிய 2 நேர்கோடுகள் ஒரு தடவை. அந்த அடிப்படையில் சமநிலை விலை 20 ரூபாய் 40 ரூபாவாக இருக்கின்றது. கேள்வித்தொகை 200 அலகுகளாக இருக்கின்றது. அதே 40 ரூபாயில் நீங்கள் பார்த்தீங்க, இதை மறந்துடணும். வரியின் முன்னனால தேவை பார்த்தீங்களா? வரியின் பின் நிரம்பல் 200 அலகுகளாக இருக்கின்றது. ஆகவே புதிய சமநிலை தொகையாக எந்தில் வரப்போகுது? 200 வரப்போகுது. ஆகவே விடை 2வது. இதற்கெல்லாம் அதிக நேரங்கள் செலவிட்டு அல்லது அதிக நேரங்களை இவை புரிஞ்சுவதாக இருக்கும். கவனமான முறையில்
பயிற்சி செய்து உங்களை வளப்படுத்தி அல்ல பல்வேறு நுட்பங்களை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நுட்பங்களை சிலதில் பாவித்து வெற்றி செய்வதற்கான ஆற்றல் இருக்கணும். ஒரு மாணவன் ஒரு விதமாக யோசிப்பார்கள். அது அவருடைய பெறுபரை உச்சப்படுத்த உதவியாக இருக்கும். ஆகவே பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு போதுமான நுட்பங்களையும் ஆற்றலையும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரும். அவற்றை நீங்கள் பயிற்சி செய்து கைவர பெற்றுக்கொள்ளுங்கள். தெய்வத்தால் ஆகாதென முயற்சி தனை வருத்த கூலிதல். இல்லை என்றால் பெரிய பெரிய அரக்கர்களாம் என்று வரத்தை பெற்றார்கள். முயற்சி தான் மிக முக்கியம். புதி பின்பு நீந்த பழகலாம். அசாதாரணத்தை சாதாரணமாக்க பிறந்தவன் தான் மனிதன். அரசாங்கம் 10 ரூபாய் உத்தரவாத விலையினை நடைமுறைப்படுத்துகிறது. 10 ரூபாய் உத்தரவாத விலை. அப்ப சந்தை சமநிலை விலைக்கு மேலாக இருக்கின்றது. இதை கொஞ்சம் சந்தை சமநிலை விலைக்கு மேலாக இருக்கின்றது. நீலக்கலரால அழகாக காட்டியிருக்க நிரப்பு கொடுப்பனவு ஒன்றை. என்ன கொடுப்பனவு? நிரப்பு கொடுப்பனவு. பாருங்கோ, சந்தை சமநிலையில 8 ரூபாய்களுக்கு அவங்களுக்கு அது தேவையில்லை. 10 ரூபாயில நிரம்பல் 50. இந்த கேள்வி கோட்டில் கேள்வித்தொகை 50 இருக்கின்ற பொழுது விலை 6. ஆகவே சந்தை 10 ரூபாயில இருக்கின்ற, அதாவது அரசாங்கம் விதித்த 10 ரூபாய் கட்டுப்பாட்டு விலையில இருக்கின்ற முழு நிரம்பல் அளவு 50. ஆனா கேள்வி கோட்டில் 50 என்பது 6 ரூபாயில காணப்படும். ஆகவே அந்த 4 ரூபாவை யார் நிரப்பு செய்ய வேண்டும்? அலகுக்கு அரசாங்கம் நிரப்பு செய்ய வேண்டும். இந்த 4 ரூபாவை அரசாங்கம் நிரப்பு செய்ய வேண்டும். அலகுக்கு மொத்தம் எவ்வளவு? 50. மொத்தம் எவ்வளவு? 50. ஆகிய 4 தர 50 200. ஆகவே 200. கவனியங்கள், இந்த வினாக்கள்ல இந்த இடங்களில் மில்லியன் என்று போடலாம். அவை இவ்வாறான விடயங்கள் மில்லியன் பில்லியன் போட்டால் கவனித்து விடை எழுதுங்கள். இந்த விடைகள்ல இது உங்களுக்கு இதுல பிரச்சனை வராது. பின்பு நீங்கள் பகுதி கட்டமைப்பு வினாக்கள் எழுதுகின்ற போது இந்த பில்லியன் மில்லியன் அலகுகளை மிக கவனமாக ரூபாக்கள் தயவு செய்து போட மறக்க வேண்டாம். நீங்கள் நன்றாக செய்து தெரிந்தும் அதுக்கான நேரத்தை முயற்சியும் செலவிட்டு புள்ளியை முழுமையாக பெறாமல் போவது துர்பாக்கியமாக அவ்வாறான வேலைகளை செய்து விடார்கள். கவனமாக இந்த இடத்தில் இருந்து கொள்ளுங்கள். எங்களுக்கான விடை தெரிகிறது 200. P1 சட்டரீதியான விற்பனை விலையாக நிர்ணயிக்கப்படுமாயின், மாணவர்களே, பொதுவாக P1 சட்டரீதியான விலை, அவை அதை மீறினால் குற்றம். P1க்கு மேல் கருப்பு சந்தை விலை தான், சட்டரீதியற்ற விலை தான். ஆனால் பொதுவாக கருப்பு சந்தை விலை என்று கேட்டால் இங்கே P5, அதாவது உச்ச கருப்பு சந்தை விலையை போடுகிற ஒரு மரபும் காணப்படுகின்றது. ஆகவே P1இல் சட்டரீதியான விற்பனை விலையாக நிர்ணயிக்கப்படுமா? இங்கு கருப்பு சந்தை தோன்றுவது என்று நான் கேட்டிருக்கேன். தோன்றுவது P1 இல்லை, தோன்றுவது P1க்கு மேல். ஆனால் உண்மையா எது மட்டும் அது செல்லலாம்? P5 மட்டும் அது செல்வதாக காணப்படும். எல்லை உற்பத்தி பூஜ்ஜியமாக அமைகின்ற போது, எல்லை உற்பத்தி பூஜ்ஜியமாக, உதாரணமாக எங்களுக்கு தெரியும் எல்லை உற்பத்தி மொத்த உற்பத்தி. எல்லை உற்பத்தி அது MP அதிகரிச்சொண்டு போக டிபியும் அதிகரிக்கும். MP குறைந்த வேகத்தில் அதிகரிக்க டிபி அதிகரிக்கும். MP வீழ்ச்சி அடைய டிபி அதிகரிக்கும். MP எல்லை உற்பத்தி பூஜ்ஜியமாக இருக்க டிபி மொத்த உற்பத்தி உச்சத்தை அடையும். என்னத்தை அடையும்? உச்சத்தை அடைவதாக காணப்படும். ஆகவே எல்லை உற்பத்தி பூஜ்ஜியமாக அமையும் போது மொத்த உற்பத்தி உச்சத்தை அடையும். ஆகவே 3வது விடை பொருந்துவதாக இருக்கும். 3வது விடை பொருந்துவதாக காணப்படும். மிக முக்கியமாக 3வது விடை பொருந்துவதாக காணப்படும். நீண்டகால உற்பத்தி தொழிற்பாட்டுடன் தொடர்புடைய கூற்றுக்களில் சரியாக அமைவது. எங்களுக்கு தெரியும் நீண்ட காலத்தில் அனைத்து காரணிகளும் மாறக்கூடியது. நிலையான காரணிகள் ஒன்றும் இருக்காது, எல்லாமே மாறும் காரணிகளாக காணப்படும். ஆகவே இங்கு நிலையான காரணிகள் இருக்க மாட்டாது, நிலையான செலவு இருக்க மாட்டாது, எல்லாமே மாறும் காரணியாக இருக்கும். நீண்ட காலத்தில் அந்த சராசரி செலவு கோடு அகன்ற ஜூ வடிவத்தை பெறும். அகன்ற ஜூ வடிவத்தை பெறும். இதற்கான விடை 4வதாக காணப்படும். அடுத்தது, நிறைபோட்டி நிறுவனம் ஒன்றின் கேள்வி நிகழ்ச்சி பூரண நெகிழ்வுள்ளதாக இருந்தால், கேள்வி நிகழ்ச்சி பூரண
நெகிழ்வுள்ளதாக இருந்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். பூரண நெகிழ்வு இருந்தால் அதான் இதனோட சுட்டப்படுவது, இதனோட காட்டப்படுவது என்ன? நிறை போட்டி அல்ல. ஆகவே நிறுவனம் எத்தகைய வெளியீட்டு மட்டத்தை மேற்கொண்டாலும் உற்பத்தி பொருளின் விலையில் அது எவ்வித தாக்கத்தையும் செலுத்த மாட்டோம். உதாரணமாக ஒரு பெரிய சந்தை, சர்வதேச சந்தையாக இருக்கின்ற பொழுது, ஒரு பொருளுக்கான ஒரு பெரிய சந்தை, நிறை போட்டி சந்தையாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய உற்பத்தியின் அளவு கூடினாலோ குறைந்தாலோ அது பெரிய சந்தையில் அந்த தொழிலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டாது. ஆகவே முதலாவது 28வதுக்கான விடை முதலாவதாக காணப்படும். 28வதுக்கான விடை முதலாவதாக காணப்படும். நிறுவனம் எத்தகைய வெளியீட்டு மட்டத்தை மேற்கொண்டாலும் அது உற்பத்தி பொருளுடைய விலையில எவ்வித மாற்றத்தையும் கொண்டு வரப்பட மாட்டாது. அதாவது ஒரு விலையில் அப்படியே செல்லுமே, ஒரு விலையில அப்படியே செல்லும். கிடையச்சுக்கு சமாந்தரமாக செல்லும், கிடையச்சுக்கு சமாந்தரமாக செல்லும். ஆக இதற்கான விடை முதலாவதாக காணப்படும். அடுத்தது பொருளியல் லாபம் பூஜ்ஜியமாக அமைவதை காட்டுகிறது. இதில் பாருங்கோ, எம்பி ஏடிசி எல்லாம் சமனவராக பொருளியல் லாபம் பூஜ்ஜியமாக காணப்படுகிற நிலை இந்த 2வது படம் காட்டுவதாக இருக்கும். பொருளியல குறுங்காலம் என்றால் எங்களுக்கு பார்த்தா பொருளியல் நீண்ட காலம், அனைத்து காரணிகளையும் மாற்றக்கூடிய காலம், அனைத்து காரணிகளையும் உற்பத்திக்கு தேவையான உள்ளீடுகள் சகலதை மாற்றக்கூடிய காலம் நீண்ட காலம் என்று. அவை மாற்ற முடியாத காலம் குறுங்காலமாக இருக்கும். ஆகவே மாற்ற முடியாத, கவனித்துக் கொள்ளுங்க சொற்களை கவனித்துக் கொள்ளுங்க. ஆகவே 30க்கான விடை 4வதாக இருக்கு. எளிய பொருளாதார மாதிரி ஒன்றின் சேமிப்பு சார்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. முதலீடு 40ஆல அதிகரிக்குதான். எங்களுக்கு தெரியும் பெருக்கி என்னன்னு தெரியும், 10 பெருக்கி 10 என்ற தசம் ஒன்று, ஒன்றுங்கள் தசம் ஒன்று சமன் 10. ஆகவே முதலீடு எவ்வளவு அதிகரித்தால் 400ஆக சுற்றோட்டம் அதிகரிக்கும். ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி நுகர்வு, கேட்கப்பட்ட கேள்வி நுகர்வு. ஆகவே நுகர்வை எவ்வளவால் அதிகரிக்கும்? 360ஆல் அதிகரிக்கும். மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், கவனிங்க பிள்ளைகளே. சைவாசம் ஒன்று, சைவாசம் ஒன்று என்றால் அதுக்கு கீழே ஒன்று இருக்குத்தானே, அதனுடைய தலைகள் வடிவத்தை போட்டு பாருங்கோ, விடை 10 என்று வரும். விடை 10 என்று வரும். பெருக்கி 10 மல்டிபிள் 10 வந்துடுது. ஆனால் முதலீடு எவ்வளவு கூடுது? 440 கூடுது. அது சுற்றோட்டம் எவ்வளவு அதிகரிக்க போகுது? 400ஆல் அதிகரிக்கப்படும். ஆனால் நுகர்வு என்னது? 9 தசம் 9. அவை தசம் 9ஆல் நீங்கள் 40ஆல் பெருக்கினீங்களா உங்களை விட 360ஆக காணப்படும். ஏன்னா 400ல் இருந்து தசம் 1 நீங்கள் நீக்கி விட்டீங்களாக இருந்தால் கூட, என்றால் சேமிப்பு தானே, அதை நீக்கினால் கூட உங்களுக்கு 360 விட வந்துவிடும். ஏதோ ஒரு வகையில் செய்து கொள்ளுங்கள். சற்று பயிற்சியாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். மிக இலகுவான கேள்வி. இந்த கேள்வி விளங்கிக் கொள்ளத்தான் கஷ்டம். விளங்கிட்டால் லட்டு சாப்பிட்ற மாதிரி, கண்ணா லட்டுத்தின் ஆசையாண்டு கேட்பது தான் இந்த கேள்விகளுக்கான விட இருக்கு. விளங்கு மட்டும்தான் சற்று கடினமாக இருக்கு. தேசிய கணக்கீட்டை நடைமுறை விலைகளிலும் நிலையான விலைகளிலும் கணிப்பிடுவதன் நோக்கம். இதுல ஒரு சின்ன குழப்பம் சிலாக்கள் மாணவர்கள் படலாம். பணவீக்கத்துக்காக எத்தனையோ விலைச்சூட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் தேசிய கணக்கீட்டை நடைமுறை விலைகளிலும் நிலையான விலைகளிலும் கணிப்பிடுவதன் முக்கியமான நயப்பாடாக அமைவது முக்கியமாக பொருளாதாரத்தின் செயற்திறன் பற்றிய முடிவுகளை கூற முடிவதாகும். எங்களுக்கு தெரியும் பொருளாதார வளர்ச்சி வீதங்கள் எல்லாம் என்னத்தில் கணிக்கப்படும்? நிலையான விலைகள்லாம் கணிக்கப்படும். ஆகவே 32வதற்கான விடை 5வதாக காணப்படும். 32வதற்கான விடை 5வதாக காணப்படும். மொத்த உள்நாட்டு உற்பத்திக்குள் உள்ளடங்காத பயன்தரு கொடுப்பனவாக இடைநிலை நுகர்வு இருக்கும். நாங்கள் அதை எடுக்கிறதில் எடுத்தவங்களுக்கு என்ன ஏற்படும்? இரட்டை எண்ணல் தவறு அல்லது பல் கணிப்பீட்டு தவறு ஏற்படும். மாணவர்களே, பல் கணிப்பீட்டு தவறு சம்பந்தம் நல்ல ஒரு விளக்கத்தை வைத்திருங்கள். உதாரணம் கொடுக்கவும் தயாராக இருங்கள். நூல், துணி, ஆடை என்று போட்டு நல்ல ஒரு உதாரணத்தையும் கொடுக்க தயாராக இருங்கள். அவர்கள் உதாரணத்தை கேட்கலாம். சிலவெல்லாம் பல் கணிப்பீட்டு தவறு இல்லையா என்னென்று கேட்கலாம். இரட்டை எண்ணல் தவறு என்றால் என்ன, அதை நீக்குவதற்கான வழி, உற்பத்தி வழியில் என்ன மாதிரி நீக்கிறது, வருமான வழியில் என்ன மாதிரி நீக்கிறது, செலவு வழியில் என்ன மாதிரி நீக்கின்ற விதமான கேள்வியெல்லாம் அவர்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். எதற்கும் பதில் அளிக்கக்கூடிய வகையில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மொத்த கேள்வியில் பெரும்பாலும் அதிகரிப்பை ஏற்படுத்த வல்லது. பாருங்க, ஏற்படுத்த வல்லது எங்களுக்கு அல்லது என்ற மாதிரி படுது. பகரம் தோன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வருது.
கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வாறான இடங்களை கவனமாக வாசித்துக் கொள்ளுங்கள். ஆகவே முதலீடு அதிகரித்தால் நிச்சயமாக மொத்த கேள்வி அதிகரிக்கும். நுகர்வு அதிகரித்தால் அதிகரிக்கும். முதலீடு அதிகரித்தால் அதிகரிக்கும். அரசாங்க செலவு அதிகரித்தால் அதிகரிக்கும். ஆகவே இதற்கான விடை 5வதாக இருக்கும். பின்வரும் தரவு உமக்கு தரப்பட்டுள்ளது. கவுனிங்கோ மில்லியன் ரூபாவில். கட்டமைப்பு வினா செய்கின்ற பொழுது இந்த விடயங்கள் உங்களுக்கு மிக கவனமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும். வரிகள் 120, அரசாங்க செலவு 110. ஆகவே வரிகளை விட அரசாங்க செலவு குறைவாக இருக்கிறபடியால் பாதீடு மிகையாக இருக்கும். வரவு செலவு திட்டம் மிகை நிலையாக இருக்கும். ஆகவே அந்த சொல் இதில் தான் வருது. 2லையும் தான் மிகையாக இருக்கும். 2 இடத்துல தான் மிகையாக இருக்கு. இந்த பெருமானத்தை கூட்டுங்க 260, இந்த பெருமானத்தை கூட்டுங்க 270. ஆகவே இங்க பாருங்க, இதை விட இதன் பெருமானம் கூடுதலாக இருக்கிறபடியால் மொத்த வெளியீடு அதிகரிக்கும். மாணவர்களே, இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறேன். சிற்றன பொருளியல் நீங்க கேள்வி என்று சொல்வீர்கள், பேரண பொருளியல் மொத்த கேள்வி என்று சொல்வீங்க. இங்க நிரம்பல் என்று சொல்வீங்கள், அங்க மொத்த நிரம்பல் என்று சொன்னீங்க. இங்க எஸ், அங்க எஸ், இங்க ஏடி, அங்க இங்கே எஸ் என்று போட்டு அங்கே ஏடி என்று போடணும். மொத்தம் கட்டாயம் அந்த சொல் மிக முக்கியமானதாக காணும். இங்கே விலை என்று சொல்வீர்கள், அங்கே ஜெனரல் பிரைஸ் லெவல், அதாவது விலை மட்டம் என்று சொல்வீர்கள். மிக முக்கியமாக இதை கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்த்துக்கொள்ளுங்கள். சிற்ற பொருளியல் இருக்கிற விடயத்தை பேரண பொருளியலுக்கு அந்த நுட்பங்களை பயன்படுத்துகிற போது சில மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்களை நீங்கள் கவனிக்காவிட்டால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாங்க. மிக முக்கியம். அடுத்த விடயத்துக்கு கேள்விக்கு நான் செல்கிறேன். அடுத்த வினா, இதற்கான விடை 5வது. அரசாங்கமும் வெளிநாட்டு துறையும் இல்லாத எளிய பொருளாதார மாதிரி சேமிப்பு சார்பு. சேமிப்பு சார்பு தரப்பட்டிருத்தானே, 200 சக சைவசம் 2 வையோ வைடி இல்லை வை என்று தரப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, பெருக்கி எத்தனையா இருக்க போகுது? 1 சைவசம் 2 சமன் 5, பெருக்கி 5. முதலீடு எவ்வளவு கூடுது? 500. ஆவி சுற்றோட்டம் 2500. இங்க கேட்கப்பட்டது சுற்றோட்டமா? இல்லை, கேட்கப்பட்டது நுகர்வு. ஆகவே நுகர்வு இந்த 1002 போக மீதியாக இருக்கும். அவை 1002 2500 அந்த 1002 நீங்க எடுத்துறீங்கன்னா உங்களுக்கு விட 2000 காணப்படும். மாணவர்களை விளங்குறதா? பெருக்கி 5, இங்க 500, ஆகவே மொத்தம் 2500. இந்த 1002 எடுத்துருங்க என்றால் சேமிப்பு. மீதி தான் என்னவா இருக்க போகுது? நுகர்வா இருக்க போகுது. அவை 500 எடுத்துட்டா மீதி என்னவா இருக்கும்? 2000 இருக்கும். மொத்த கேள்வியை குறைவடைய செய்யும் காரணியாக கொள்ள முடியாது. இதை டிப்பு சக்தி வீணடிக்கப்படும். மிக கவனமாக இருங்கள். மொத்த கேள்வியை குறைவடைய செய்யும் காரணியாக கொள்ள முடியாது. சேமிப்புகளில் ஏற்படும் ஒரு வளர்ச்சி அதெல்லாம் மொத்த கேள்வியை குறைவடைய செய்யும். இந்த சேமிப்பு கூட குறையும் தானே, எங்களுக்கு வெளிப்பாச்சு தெரியும். அரச செலவீடுகளில் ஏற்படும் அதிகரிப்பு, CIGX ஏற்றுமதி. இந்த இதுகள்லாம் என்ன செய்யும்? மொத்த கேள்வியை ஏடியை அதிகரிப்பதாக காணப்படும். அவை 5வது விடை. மாணவர்களை, இந்த விடயத்தை பற்றி மிக அழகாக தெரிந்து கொள்ளுங்கள். ஃபிஷரின் பணக்கணிய கோட்பாடு. ஸ்பெயின் நாடுகளில் இப்போ சிம்பாப்வே போன்ற நாடுகள் அதிகமான பண வெளியீடுகள் காரணமாக அந்த நாட்டில் பணவீக்கம் ஏற்பட்டது. இதை ஃபிஷர் ஏற்கனவே சொல்லியிருக்க. இந்த ஃபிஷர் சொன்ன விதமும் ஃபிஷருடைய கருத்துக்கு ரெண்டுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. அவர் ஏனையவை, அதாவது பொதுவிலை மட்டத்தை பாதிக்கின்ற எந்த காரணியும் மாறாத போது பண நிரம்பல் அதிகரிக்கும் என்றால் பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும். பொதுவிலை மட்டம், அதாவது பண நிரம்பல் அதிகரிப்புக்கும் பொதுவிலை மட்டத்துக்கும் நேர்கணிய தொடர்பு சொன்னார். பண நிரம்பல் அதிகரிப்புக்கும் பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும், பண நிரம்பல் மாற்றத்துக்கும் பொதுவிலை மாற்றத்துக்கு நேர்கணிய தொடர்பு அவர் சொன்னார். இதைத்தான் அவர் சொன்ன கருத்து. சொன்ன கருத்து அதாக இருந்தாலும் சொன்ன விதம் இருக்கல்ல, சொன்ன விதம் எப்படி என்றால் மிக அழகாக மிக பிரபலியமாக MV சமன் PT என்ற பரிமாற்றி சமன்பாட்டினூடாக அதை சொன்னார். அது இப்பதான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போன்ற எல்லாம் சமன்பாட்டை ஏற்று தொடங்கினாங்க. என்னடா இது இவ்வளவு பாப்புலராக இருக்கு, நாங்களும்
எங்களோட கருத்துக்களை எப்படி சொல்லுவோம் அந்த நுட்பத்தை காட்டி பின்பற்றினார். அந்த கருத்தின்படி பண நிரம்பல் மாறுற விகிதமும் பொதுவிலை மட்டம் மாறுற விகிதம் MB மாறிலி V மாறாது, PT Tயும் மாறாது. இது மீதும் எப்படி இருக்கும்? நேர்மாறு விகிதமாக வந்து அதாவது சமனாக வந்துருது, விகித சமனாக வந்துருச்சு. இவ்வாறு அவர் சொன்ன கருத்து வேறு, அவர் சொன்ன கருத்தினூடாக விளக்காவின் பின்பற்றிய இந்த பரிமாற்ற சமன்பாடு ஊடாக இன்னொரு கருத்தும் அதில் வெளிப்படுத்தப்பட்டது. இதற்கான விடை 4வது. பொதுவிலை மட்டத்தை பாதிக்கின்ற பண நிரம்பல் இருந்த ஏனைய காரங்கள் மாறானிலை பண நிரம்பல் மாற்றத்துக்கும் பொதுவிலை மட்ட மாற்றத்துக்கும் இடையில் நேர்கணிய தொடர்பு காணப்படுகிறது, நேரான தொடர்பு காணப்படுகிறது. இந்த இடத்துல நாங்கள் எங்களை அறியாமலே பரிமாற்ற சமன்பாட்டுக்கு விழுவோம் என்று எதிர்பார்த்தா இந்த களியை போட்டார். எங்களை அறியாமலே நாங்கள் விழுவோம் என்று எதிர்பார்த்தான் போட்டார்கள். அவை கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் இவற்றில் பிரித்து அறிந்து வைத்திருக்க வேண்டும். பணவீக்கத்துக்கு பங்களிப்பு செய்யும் அளிப்பு உற்பத்தி தொடர்பான காரணி உள்ளீடுகளின் விலை அதிகரித்தல். ஆகிய விடை 4வதாக காணப்படும். உள்ளீடுகளின் விலை அதிகரித்தல். உள்ளீடுகளின் விலை அதிகரிச்சே நடக்கும், உற்பத்தி செலவு அதிகரிக்கும், உற்பத்தி செலவு அதிகரிச்சே நடக்கும், பொதுவிலை மட்டம் அதிகரிக்கும். பொருளாதார பண நிரம்பல் கொடுக்கல் வாங்கல் மாறாதிருக்க பணத்தின் சுழற்சி வேகம் அதிகரித்தான். MB = PT. MB = PT. அதில் எது மாறையில்? M மாற இல்லையா, Tயும் மாற இல்லையா, V மாறுதான். MB = T. MB = PT. இந்த V மாறுது, மற்றதெல்லாம் மாறையில். எது மாறையில்? Tயும் மாறையில், M மாறையில். M மாறுறதுக்கான இது சமன் என்ற அர்த்தப்படுத்தத்தானே வேணும். சமன் என்றதை அர்த்தப்படுத்துறதுக்காண்டி நடக்கும். Pயும் மாறும். P அதிகரிக்கும், விலை மட்டம் அதிகரிக்கும். விளங்குறதா? பாருங்க, உங்களை இலகுவா இன்னொரு விதமாக சொல்லித்தரேன் விளங்காட்டி. MB = PT. MB = PT. இதில் அவர்கள் சொல்றாரு இது மாறலி, மாற இல்லை, இதுவும் மாற இல்லை. இது சமன் என்று அர்த்தப்படுத்தப்பட வேண்டும் தானே. இது அதிகரித்தால் இதுவும் அதிகரிக்கும். தட்ஸ் ஆல். இதில் ஒரு கஷ்டமும் இல்லை. இது அதிகரிச்சா இதுவும் அதிகரிக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. மிக இலகு. மிக இலகுவாக இந்த சமன்பாட்டை போட்டிருக்கா உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். மிக இலகுவாக இந்த சமன்பாட்டை போட்டால் உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். அடுத்ததுக்கு போவோம். வணிக வங்கி மிகை ஒதுக்கு 10,000. கவனிங்க, மிகை ஒதுக்கு 10,000. வணிக வங்கியில் எதை கொடுக்கலாம் என்றால் தங்கள்கிட்ட இருக்கிற மிகை ஒதுக்கத்தான் கொடுக்க. இதை கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. கணக்கு செய்கின்ற போது இந்த மிகை ஒதுக்க மட்டும்தான் கொடுக்கணும். மிகை ஒதுக்கு இல்லை என்றால் அவரால் அந்த மேலதிக கடனை கொடுக்க முடியாது போய்விடும். அவரால் அந்த மேலதிக கடனை கொடுக்க முடியாது போய்விடும் என்றதை நான் வச்சிருக்கோம். மிகை ஒதுக்கு மிக முக்கியம். இந்த மிகை ஒதுக்கத்தான் அவர் கடனாக கொடுக்க முடியும். இங்க மிகை ஒதுக்காக 10,000 வைத்திருக்கிறார். ஆனால் சட்ட ரீதியான ஒதுக்கி வீதம் எவ்வளவு? 20%. சட்ட ரீதியான ஒதுக்கி வீதம் எவ்வளவு? 20%. வைப்பு எவ்வளவு? 80,000. அப்ப 80க்கு 20 எவ்வளவு? 16. 80க்கு 20 என்பது எவ்வளவு? 16. அதை விட எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வச்சிருக்கார்? மேலதிகமாக மிகையாக எவ்வளவு வச்சிருக்கார்? 1000. அப்ப 16 விட 1000 வச்சிருக்கார். அப்ப மொத்தமாக எவ்வளவு வைத்திருக்கிறார்? 26,000 வைத்திருக்கிறார். மிக 4வது விடை. இதை ஒரு பெரிய ஒரு பொருளியல் சொற்பதங்களை போட்டு கலக்காமல் சாதாரண நடைமுறையோட நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் மிக இலகுவாக இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. பொது பொருட்களின் நுகர்வில் போட்டித்தன்மை அற்றது என்பதன் பொருள். அதாவது மேலதிகமாக ஒருவர் நுகர்கின்ற பொழுது அது இன்னொருவர் நுகர்வில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாது, குறைவினை ஏற்படுத்த மாட்டாது. கவனிங்கோ, பொது பொருட்களின் நுகர்வில் போட்டித்தன்மை அற்றது. போலி பொது நுகர்வில் போட்டித்தன்மை அற்றது ஒரு எல்லை வரை. எக்ஸ்ட்ரா சொல்லொன்றை சேர்த்துக்கொள்ளணும், இன்னொரு மேலதிக சொல்லை சேர்த்துக்கொள்ளணும். இவையெல்லாம் மிக முக்கியமானது. இந்த சொற்கள் அந்த பொருளியல்ல நீங்க எவ்வளவு எழுதியிருக்கான்னு பார்க்க மாட்டோம். எவ்வளவு பொருளியல் சொற்கள் பொருத்தமான சொற்களை பாவிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு கருத்தை தெளிவாக சொல்கிறீர்கள்ன்றதான் பார்ப்போம். நிறைய எழுதியிருக்க தானே மார்க்ஸ் போடும்போது எல்லாம் கேட்கக்கூடாது. அப்படியெல்லாம் பார்த்து பொருளியெல்லாம் மார்க்ஸ் போடுவது இல்லை. சரியான விடை இருக்க வேண்டும். வர்த்தக மாற்று விதத்தில் பிரதிகூலமான நகர். மாணவரே, வர்த்தக மாற்று விதம் பிரதிகூலமான நகர் என்றால் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, எங்களுக்கு தெரியும். அதாவது என்ன தெரியும்? எங்களுக்கு ஒரு ஏற்றுமதி விலைச்சுட்டன் இருக்கு, ஒரு ஏற்றுமதி விலைச்சுட்டன் இருக்கு, ஒரு ஏற்றுமதி விலைச்சுட்டன் இருக்கு. இது ஏற்றுமதி, இது இறக்குமதி.
இப்போ நான் சொல்றேன் இந்த டோட்டல் பெறுமதி இதனுடைய தேறிய பெறுமதி குறைவாக வர வேண்டும். அப்பண்டா ஏற்றுமதிகளின் விலைகள் ஒப்பிடுகையில் உயர் அளவில் இறக்குமதியின் விலைகள் வீழ்ச்சி அடையணும். அதாவது இது அப்பொழுது அப்படி நடந்தால் தான் பிரதிகூலமாக காணப்படும். ஏற்றுமதி விலைகளின் இறக்குமதி விலைகளின் ஒப்பிடுகையில் இறக்குமதி விலைகள் கொஞ்சம் வீழ்ச்சி அடையும், ஏற்றுமதியின் விலைகள் அந்த மாதிரி வீழ்ச்சி அடையுது. அப்படி வீழ்ச்சி அடைந்தால் உங்களுக்கு மொத்த தேறிய விலை என்னவா இருக்கும்? பாதகமாக காணப்படும். யோசிச்சு பாருங்க, ஏற்றுமதிகளுடைய வீழ்ச்சி, ஏற்றுமதி பொருட்களுடைய விலைகள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைய, இறக்குமதியின் விலையில் கொஞ்சம் வீழ்ச்சி அடையும். அப்போ எங்கள் நாட்டுடைய வர்த்தக மாற்று வீதம் பாதகம் அடைவதாக காணப்படும். இந்த அவ்வாறான விடையை நான் கேட்டது பிரதிகூலமான நகர்வை காட்டும். இந்த இவ்வாறான இடங்கள் அழகாக அந்த தமிழை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் விற்கின்ற பொருட்கள், நாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுடைய விலைகள் அதிகம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, இறக்குமதி செய்கிற பொருட்கள் விலை கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு பாதகமான நகர்வு. சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு முறைகளில் ஒன்றாக அமையாது. கவனிச்சுக்கணும், சர்வதேச வர்த்தக பாதுகாப்பு முறை தீர்வையில் அப்படியெல்லாம் நிறைய ரெண்டு வகை இருக்கு, அதெல்லாம் படிச்சு கொள்ளணும். இதுல நாணய பெறுமதி இறக்கம் செய்யறது வராது. கோட்டாண்டங்களுக்கு தெரியும் தானே, இவ்வளவு இந்த அளவு தான் இறக்குமதி செய்யலாம் என்று சொல்றத கோட்டா முறை, அது அனுமதி பங்கு முறை என்று சொல்வார்கள். நாணய பெறுமதி இறக்கம் செய்வது வர்த்தக பாதுகாப்பு முறையில ஒன்றாக அமைய மாட்டாது. இந்த வர்த்தக பாதுகாப்புல ரெண்டு இருக்கு, பேரளவு பாதுகாப்பு வீதம், அது மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம். இந்த ரெண்டு வீதத்தை கணிப்பது எப்படி, அதற்கான சமன்பாடுகளையும் அறிந்திருக்க வேண்டும். இலங்கை கலாச்சாரத்தில் சமூக முதல் சோஷியல் கேபிட்டலுக்கு ஒரு முக்கிய பங்கு, அதாவது பொது நலனை அடைவதை நோக்கமாக கொண்டு மக்களால் பரஸ்பரம் ஒத்துழைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்படுவது. பொது நலனை அடைவதை நோக்கமாக கொண்டு மக்களால் பரஸ்பரம் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்படுவது. அதுங்கிற கலாச்சாரம், பண்பாடு. அவ்வாறான விடயங்கள் மரண சகாய நிதியங்களாக இருக்கலாம், மாத சங்கங்களாக இருக்கலாம், என விளையாட்டு கழகங்களாக இருக்கலாம். வறியவர் சார்பான வளர்ச்சி என்பது பொருளாதார செயல்முறையானது வறியவர்களுடைய அளவை தாக்கம் உள்ள வகையில் குறைக்க வேண்டும். பொதுவாக பொருளாதார வளர்ச்சியானது வருமான ஏற்றத்தாழை அதிகரிக்க செய்தது. பொருளாதார வளர்ச்சியானது சார்பு வறுமையை அதிகரிக்க செய்தது. ஆனால் பொருளாதார வளர்ச்சியானது வறியவர்களை தாக்கம் உள்ள வகையில் குறைக்க வேண்டும். அவ்வாறு குறைக்கும் என்றால் தான் அது வறியவர் சார்பான பொருளாதார வளர்ச்சி சொல்லுவோம். பொருளாதார வளர்ச்சியால வறியவர்கள் அதனுடைய பெரும் பங்கு நன்மை அடைந்து செல்ல வேண்டும். பொருளாதார வளர்ச்சி செயல்முறையானது வறியவர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்க இருந்து அவர்களை திட்டமிட்டு அங்கிருந்து அந்த பொருளாதார வளர்ச்சியானது ஊக்குவிக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஊக்கப்பட்டால் அது வறியவர் சார்பான பொருளாதார வளர்ச்சி. வருமான ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் கரிசனை கொண்டால் அது ஒப்புருடன் கூடிய அல்லது நீதிசார் பொருளாதார வளர்ச்சி, இதை விட இன்க்ளூசிவ் யாவையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி இவ்வாறெல்லாம் காணப்படுகிறது. இந்த சொற்பதங்களுக்கான அடிப்படை விளக்கத்தையாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பல்வேறு வினாக்கள் இவ்வாறு கேட்கப்படுகின்ற நிச்சயம் அப்படி ஒரு கேள்வி ஒன்று வரும். கேட்கப்படுகின்ற போது உங்களுடைய புள்ளியை இழக்காமல் உயர்த்தி கொள்ள முடியும். இதற்கான விடை 4வதாக இருக்கு. வருமான மீள் பங்கீட்டில் அரசு தலைவரான காரணம் அல்லாதது சார்பு துரிதமான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த, அதாவது உயர்ந்த வருமான பிரிவினர் மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம் என இந்த இடைவெளியை குறைக்கிறதான் சமூக நீதி. ஆகவே அந்த சமூக நீதியை ஏற்படுத்துவதற்கான காரணம் அல்லாதது என்று கேட்டபடியால் சமூக நீதியை ஏற்படுத்தாது காரணம். வருமான பங்கீட்டினூடாக அது ஒரு காரணம். அதனால சார்பு வருமா குறையும், நீதியான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நீதிசார் பொருளாதார வளர்ச்சி, அதை சொல்றது ஒப்புரவுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி, ஒப்பமான பொருளாதார வளர்ச்சி. அரச பொருளாதார கொள்கைகளை தாக்கம் உள்ள வகையில் நடைமுறைப்படுத்த முடியும். இதில் கேட்ட கேள்வி அல்லாதது என்றபடியால் 2வது விடை வரும். 59 சாத்திய வெளியீட்டு. கவனிச்சு கொள்ளுங்க, இந்த சாத்திய வெளியீடுன்றதை நீங்கள் எங்க படிச்சிருப்பீங்கள் என்றால் வணிகச் சூழல்ல படிச்சிருப்பீங்க. அந்த வணிகச் சூழல்ல படிச்ச அந்த வரவிலக்கத்தை தான் இதை சொல்றேன். கவனிச்சு கொள்ளுங்க, குறித்த நாடு சகல வளங்களையும் பூர்ணமாகவும் அவற்றின் பொது பயன்பாட்டு வீதத்திலும் பயன்படுத்தும் போது உள்ள உற்பத்தி மட்டம் சாத்திய வெளியீடாக இருக்கு. ஆனா உண்மை ரியல் கூடவா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். கூட இருந்தால் பூரிப்பு, குறை இருந்தால் பின்னடைவு, அப்படியே வந்தா மந்தம். ஏன்னா இதை விளங்கிக் கொள்ளுங்கள். அவை இவ்வாறான விடயங்கள் அடிப்படையான விஷயங்கள் கேட்கலாம். அறிவு பொருளாதாரம், உற்பத்தி,
பங்கீடு நுகர்வு என்பவற்றில் புது புது அறிவியல் கண்டுபிடிப்புகளும் பிரயோகங்களும் அவற்றின் பயன்பாடுகளும் உயர்ந்த தன்மையை தான் இந்த அறிவு பொருளாதாரம் என்று குறிக்கும். என்ன இலங்கையில் லேண்ட் மாஸ்டரை செய்ய வலிக்கிட்டு எனக்கு அனுமதி வேறு நாட்டில் அவருக்கு கிடைச்சது என்ன இந்த உண்மையாக நாங்கள் செய்ய வலிக்கிட்டு இருந்தால் அது லேண்ட் மாஸ்டரை ஒன்று விற்கங்களுக்கு காசு கிடைச்சது. இப்படி எத்தனையோ கண்டுபிடிப்புகளை நாங்கள் செய்திருக்கலாம். இந்த இலங்கை அறிவு பொருளாதாரமாக மாறுவதற்காண்டி தான் கற்றுருவாக்க சிந்தனையை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில்தான் பல்வேறு கல்வி சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, மிக முக்கியமாக உங்களிடம் இருக்கின்ற திறமைகளை காலத்தை மிகவும் பௌத்திரமாக திட்டமிட்டு சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் நல்ல பெறுபவர்களை பெறுவீர்கள். அதற்கு இந்த நிகழ்ச்சி உதவியாக இருந்திருக்கும். ஏதோ ராமர் பாலம் கட்டுகின்ற போது சிறு கல்லை அந்த அணில் தூக்கி போட்டது போல் என்னுடைய பங்களிப்பும் அது சிறிது இருந்திருக்கும் என நான் நினைக்கிறேன். அப்படி அமைய வேண்டும் என கூறி இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி மாணவர்கள், வணக்கம்.